ஹாய்டா ஃபெரிஸ், வெல்கம் டு மை சேனல். இதுதான் நீங்கள் என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்னைக்கு நம்ம ஜேஹோப்போட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். தமிழ்னே பார்த்துருந்துருப்பீங்க, அதுலேயே நான் போட்டிருப்பேன், ஹாட்டாக தான் இருக்கும், ஹெட்செட் போட்டுக்கோங்க அப்படின்ற வார்னிங்கை நான் அதுலேயே கொடுத்து இருந்திருப்பேன். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஹாட்டாக தான் இருக்கும். ஹெட்செட் போட்டுட்டு கேளுங்க, ஓகேவா? அண்ட் அன்கட் சீன்ஸ் எல்லாமே டெலகிராமில் தான் போடுவேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அண்ட் உங்களுக்கு கஸ்டமைஸ்டு ஸ்டோரிஸ் ஏதாவது வேணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்கன்னா அதுக்கு எந்த ஒரு லிமிடேஷன்ஸுமே இல்லை. அந்த ஸ்டோரியில் நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அப்படியே நான் ரெடி பண்ணி உங்களுக்கு டெலகிராமில் சென்ட் பண்ணுவேன். ஸோ என்னோடய கஸ்டமைஸ்டு சேனல் கஸ்டமைஸ்டு ஸ்டோரி சேனல் டெலகிராமில் இன்னொன்று வச்சுருக்கேன். ஸோ அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் என் கூட பேசணும் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா என் கூட தாராளமாக நீங்கள் இன்ஸ்டாவில் பேசலாம். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும்டா ஃபேரிஸ், ஓகேவா? அண்ட் இந்த சேனலில் ஒன்லி ஹயாங்ஸ் மட்டும்தான் நான் போடுவேன். என்னோடய வீமின் குக் சேனலில் அவங்க 3 பேர் நான் போடுவேன். அண்ட் OT7 என்னோடய ஸ்ட்ராபெரி ஃபிக்ஸ் சேனல் இருக்குது, அதில் தான் நான் போட்டுட்ருக்கேன். ஸோ வேணுன்றவங்க தாராளமாக போய் பார்க்கலாம். அந்த சேனல்ஸோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். உங்களுக்கு OT7 ஸ்டோரிஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் லைக் என்னோடய ஸ்ட்ராபெரி ஃபிக்ஸ் சேனலை சொல்லிட்டு போங்க, ஓகேவாடா ஃபெரிஸ்? ஏன்னா அவ்வளோதான். ஸோ நம்ம இப்போ டேரெக்டாக ஸ்டோரி கொடுப்பலாம். இது வரைக்கும் நம்ம ஹோபிக்கு எந்த ஒரு ஸ்டோரியுமே கொண்டே வரல, போடவே இல்லை அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ரொம்ப நாளாக யோசித்து என்னடா பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் சரி நம்ம இந்த மாதிரி ஒன்று போட்டுடலாம், ஹோபிக்கு நல்லா ஹாட்டாக இருக்கிற மாதிரி போட்டுடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு தான் ஒரு ஒன் ஷாட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது ஒரு மூவி மாதிரி தான் போன்னு வச்சுக்கோங்களேன். அகெயின் நான் சொல்கிறேன், ஹெட்செட் போட்டுக்கோங்க, இட்ஸ் அ மஸ்ட், ஓகேவாடா ஃபெரிஸ்? ஸோ நம்ம இப்போ டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இன்ட்ரோவை பார்த்துடலாம். நீங்கள் இப்போ தான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயரே ஜாயின் பண்ணியிருந்திருக்கீங்க. நீங்களும் ஜேஹப்பும் ரொம்ப இயர்ஸாக லவ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. பட் ஆனால் ஒரு ஃபைட்டுனால அது பிரேக்கப் ஆகி இருந்திருக்கும். ஸோ பிரேக்கப் ஆகி ஒரு 3 months அந்த மாதிரி தான் ஆகியிருக்கும். நீங்கள் சுத்தமாக ஜேஹப்பை வெறுக்கிறீங்க. ரொம்பவும் ஹர்ட்னஸ் ஜேஹப் மேலே உங்களுக்கு இருக்குது. இப்போதைக்கு இதே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ மீதி எல்லாமே நம்ம ஸ்டோரிக்குள்ளார போய் பார்க்கலாம். நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டு தியாவும் ஃபர்ஸ்ட் டே காலேஜ் இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக உள்ளார காலேஜ்குள்ளார நடந்து போயிட்டுருக்கீங்க. அப்போ நீங்கள் தான், அப்பாடா இப்போ தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இனிமேல் அவன் முகத்தில் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை, 3 மாதம் வெற்றிகரமாக நான் கடந்துட்டேன், எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது, அவனை பற்றி யோசிக்க வேண்டிய தேவையே இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு போயிட்டுருக்கீங்க. பக்கத்தில் இருக்கிற உங்கள் ஃப்ரெண்டா, ஐயோ முடியலையே, தினமும் அவனை பற்றி யோசிக்கிறது இல்லை, அவனை பற்றி நினைக்கிறது இல்லை, அவனை பற்றி பேசுறது இல்லை, நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், நிம்மதியாக இருக்கேன், இப்போதான் பீஸ்ஃபுல்லாக இருக்கேன்னு சொல்லிட்டு தினம் தினம் அவனை பற்றியே யோசிச்சுக்கிட்டு அதையும் ஏங்கிட்டே இவன் சொல்லிக்கிட்டு என்ன சாவடிச்சுக்கிட்டு இருக்காளே அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்டு தியா மனசுலேயே நினச்சிட்டு ஒரு கேவலமான லுக்கை விட்டுட்டு தான் அவங்க கூட நடந்து வந்துட்டுருக்காங்க. எல்லாம் என் நேரம்டா, நீ சொல்கிற இந்த கர்மத்தை தினமும் நான் கேட்டுட்ருக்கேன் பார்த்தியா, என் தலை எழுத்து ஃப்ரெண்டுன்னு ஒருத்தி வச்சுக்கிட்டு நான் படுறதே கஷ்டம், என்னை யாராவது காப்பாற்ற மாட்டிங்களா அப்படின்ற மாதிரி எப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது தான் தியாவுக்கு ஒரு கால் வருது. யாரா அது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தா தியாவோட பாய் ஃப்ரெண்டு தான். நல்ல வேலை, இவன் கால் பண்ணி என்னை காப்பாற்றிட்டான், என் காதை காப்பாற்றிட்டான், என் உசுரையும் காப்பாற்றிட்டான். மச்சான் நீ கிளாஸுக்கு போயிட்டே இரு மச்சான், நான் ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன். நான் எப்போதுலேருந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் அவனை பிரேக்கப் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் நீ தான் அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். பார்க்கலாம் எவ்வளோ நாள் நீயும் அவன் கூட சேர்ந்து சுற்றிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. ஏய் நீ பிரேக்கப் பண்ண, நான் ஏன் நீ பிரேக்கப் பண்ணோம், போ போ, என் வாயில் ஏதாவது வந்துட போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோன் அட்டன் பண்ணி அவங்களோட பாய் ஃப்ரெண்டான நம்ஜூன் கிட்ட பேச போயிடுறாங்க. நீங்கள் அப்படியே நடந்து போயிட்டுருக்கீங்க. போதும் நம்ம கிளாஸ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம்
கேன்டீன் எங்கே இருக்குது அதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சரி கிளாஸுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு டைம் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கிளாஸில் போய் உட்காந்துக்கிறீங்க. கிளாஸில் பார்த்தா யாருமே இல்லை. என்னது இது, கிளாஸில் யாருமே இல்லை, நாம் சீக்கிரமாக வந்துட்டோமா இல்லை எல்லாம் வேற எங்கேயோ போயிட்டாங்களா அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் உங்களுக்கு ஒரு நாட்டியான ஐடியா வருது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்து ப்ரொஃபஸர்ஸ் உட்கார்றதுக்குன்னு சேர் இருக்கும் இல்லையா, ஸோ அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க அப்படின்னா வந்து அங்கே ஸ்க்ரூஸ் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக லூஸ் பண்ணி விட்டுட்டு அந்த டேபிள்லேயும் வந்து கொஞ்சம் எல்லாமே லூஸ் பண்ணி விட்டுட்டு வந்த உடனே அது உடஞ்சி விழுற மாதிரி, யார் உட்காந்தாலும் அது அப்படியே அவங்க கீழே விழுற மாதிரி அந்த மாதிரி பண்ணி வச்சுட்டு கமுக்கமாக நீங்கள் போய் வந்து உங்களோட லாஸ்ட் பெஞ்சில் போய் உட்காந்துக்கிட்டீங்க. ஏன்னா எப்போவுமே உங்களுக்கு அந்த தான் ஃபேவரட்டுன்னு சொல்கிறதுனால அங்கேயே போய் உட்காந்துக்கிறீங்க. அண்ட் அதுக்கப்புறமா ஒரு கொஞ்சம் நேரம் கழிச்சு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வர வர ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்களும் வந்து சரி இங்கே நம்ம ஃப்ரெண்டை இன்னும் காணுமே, கால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறீங்க. அவங்களும் அட்டன் பண்ணிட்டு மச்சான் மச்சான் இதோ வந்துக்கிட்டே இருக்குண்டா, ஒரு 2 மினிட்ஸில் நான் கிளாஸுக்கு வந்துடுவேன்டா, டேய் சீக்கிரமா வாடா, டைம் ஆகிட்டு இருக்குல்ல, எல்லாரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க, அப்புறம் உனக்கு இடம் இல்லைன்னா அப்புறம் எனக்கு தெரியாது, புதுசாக ஏதோ ஒரு பொண்ணு வந்து என் பக்கத்தில் வந்து உட்காந்தானா அப்புறம் உனக்கு இடம் கிடையாது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஏது உட்கார விட்டுருவேனா, புழுந்துருவ மாட்டேன், 2 நிமிஷத்தில் வந்துடுறேன் அப்படின்னு அவங்க வேகமாக உள்ளார வராங்க. லைக் வந்து அங்கே வந்து உங்கள் பக்கத்தில் வந்து ஒரு பொண்ணு உட்காந்துக்கிட்டு இருக்கா. நீங்களும் வந்து அவகிட்ட சரி புது ஃப்ரெண்டு பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க. வந்துச்சு பாருங்க தியாக்கு கோவம், வேகமாக வந்து அவங்களோட பேக்கை தொப்புன்னு அந்த சேர் மேலே வைக்கிறாங்க. லைக் வந்து பக்கத்தில் இந்த பொண்ணு ஃப்ளின்ச் ஆகிட்டு அப்படின்ற மாதிரி வந்து பார்க்குறா. ஏய் எந்திரி எந்திரி, எவ்வளோ தைரியம் இருந்தா நீ அவ பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு இருந்திருப்ப, அவ பக்கத்தில் நான் மட்டும் தாண்டி உட்காருவேன், எந்திரி எந்திரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதை பாரு, இந்த இடம் ஃப்ரீயாக இருந்துச்சு, நான் வந்து உட்காந்துக்கிறேன், உனக்கு அந்த அளவுக்கு வந்து இவ பக்கத்தில் தான் உட்காரணும் அப்படின்னா நீ முன்னாடியே வந்திருக்கணும், என்னாலாம் எந்திரிக்க மாட்டேன், இவ எனக்கு என்னோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹேண்டை வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க அந்த புது பொண்ணு. ஏய் எவ்வளோ தைரியம் இருந்தா அவ கையடி நீ பிடிப்ப, விட்டு அவன் கையை அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்களா ஏய் அவ என் ஃப்ரெண்டுடி, எவ்வளோ தைரியம் தான் நீ அவ கையை பிடிச்சி அங்கே இருந்து துரத்த பார்ப்ப, உன்னை விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அந்த பொண்ணோட கையை வந்து பிடிச்சிக்கிட்டீங்க. நீங்கள் ஒரு பக்கம் இழுக்கிறீங்க, தியா வந்து ஒரு பக்கத்தில் இழுத்துக்கிட்டு இருக்காங்க. நடுவில் உட்காந்துட்டு இருக்கிற பொண்ணா, ஐயோ என் கையை பிஞ்சிடும் போலே, என்னை விட்டுடுங்கடி, ஐயோ என் கை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் தான் வந்து ப்ரொஃபஸர் வந்து உள்ளார வராரு. எல்லோரும் வந்து சின்ன குட் மார்னிங் சார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. நீங்களும் வந்து எந்திரிச்சி எல்லாம் குட் மார்னிங்னு சொல்லிவிட்டு அப்படியே ஒயிட் ஐஸில் பார்க்குறீங்க, யாரா அது, இவனா, ஐயோ இவனா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இல்லை இவனாக இருக்காது வாய்ப்பில்லை, என் கண்ணுக்கு தான் அவன் தெரியுறான் போல, சே அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்போ உங்கள் ஃப்ரெண்டு தான் தியா வந்து அப்படியே அவங்க வந்து இப்போல்லாம் உட்காந்துட்டு தானே இருக்கீங்க, அவங்க அப்படியே உங்களை திரும்பி பார்க்குறாங்க. டே மச்சான் என் கண்ணுக்கு தான் அப்படி தெரியுதா, இல்லை உனக்கும் அப்படி தான் தெரியுதா மச்சான்? எனக்கும் அப்படி தாண்டி தெரியுது மச்சான், அவர் தாண்டி ப்ரொஃபஸரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னடி சொல்கிற, நிஜமாவா? ஆமாம் மச்சான். ஐயோ எவன்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டேன்னு சந்தோஷப்பட்டுட்டு இருந்தனோ, இப்போ அவனே வந்து என்னோட ப்ரொஃபஸராக வந்திருக்கிறது, ஃபஸ்ட்டு பீரியட் அவனாக வரணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் புலம்பிக்கிட்டு இருக்கீங்க. லைக் வந்து இப்போ வந்து அவர் வந்து கொஞ்சம் கோல்டு டோனில் தான் வந்து அங்கே பேசிக்கிட்டு இருக்காரு. லைக் வந்து ஒரு ஸ்ட்ரிக்ட் ப்ரொஃபஸராக நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அப்படின்னு லைக் வந்து நான் வந்து அப்போ உங்களோட இந்த உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் பிடிக்குமோ அந்த சப்ஜெக்ட் வச்சுக்கோங்க, ஸோ அந்த சப்ஜெக்டோட ப்ரொஃபஸர் தான் நான் அப்படின்னு சொல்லிட்டு சரி உங்களை வந்து இன்ட்ரோ கொடுத்துக்கோங்க அப்படின்னு வந்து அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே ஒவ்வொருத்தங்களாம் வந்து இன்ட்ரோ கொடுத்துட்டே இருக்கும்போது கடைசியாக வந்து லாஸ்ட்டாக உங்ககிட்ட அந்த லாஸ்ட் பெஞ்சு கிட்ட தான் வருது. நீங்கள் அதை சுத்தமாக கவனிக்கவே இல்லை, உங்கள் ஃப்ரெண்டும் கவனிக்கவே இல்லை, நீங்கள் 2 பேருமே வந்து குசுன்னு பேசிகிட்டு இருக்கீங்க. நடுவில் உங்கள் 2 பேத்துக்கு நடுவில் உட்காந்துட்டு இருந்த பொண்ணா அவள் எந்திரிச்சு அவளோட இன்ட்ரோவை கொடுத்துட்றா. அதுக்கப்புறமா வந்து
எல்லாருமே மூச்சு திரும்பி உங்க 2 பேர் தான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. லைக் வந்து உங்களையும் உங்க ஃப்ரெண்டு தியாவையும் தான் எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஜேஹோப்பும் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. எஸ், அந்த ப்ரொஃபசர் நம்ம ஜேஹோப் தான், வேற யாரு? அவரு தான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. எல்லா கிளாஸும் சைலண்டா இருக்கு. என்ன இவ்வளோ நேரம் சவுண்டு வந்துட்டே இருந்துச்சு, இப்போ சைலண்டா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க 2 பேருமே வந்து முன்னாடி திரும்பி பார்த்தா மொத்த கிளாஸும் உங்களை தான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கு. என்னது இது? எதுக்கு இவங்க நம்மள பார்த்துக்கிட்டு இருக்காங்க? எந்திரிச்சு இன்ட்ரோ கொடுங்கடி, இன்ட்ரோ கொடுங்கடி அப்படின்னு சொல்லிட்டு உங்க 2 பேத்துக்கும் நடுவில் இருந்தா அந்த பொண்ணு சொல்லுவா. உடனே தியாவும் எந்திரிச்சு அவங்களோட இன்ட்ரோவை கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறமா நீங்க தான் வந்து கொடுக்கணும். நீங்களும் வந்து நான் இதுக்கு இன்ட்ரோ கொடுக்கணும், கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி உட்காந்துக்கிட்டே இருக்கீங்க. உடனே ஜியோபா, உனக்கு வேற தனியா சொல்லணுமா? எல்லாரும் எந்திரிச்சு அவங்களோட இன்ட்ரோ சொல்லிட்டு இருந்தாங்கள, உனக்கு மட்டும் நான் தனியா வெத்தலை பாக்கு வச்சு அழைக்கணுமோ அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உங்களுக்கு செம்ம காண்டாகுது. ஜியோவை பார்க்கறதும் சரி, அவர் வந்து உங்ககிட்ட பேசுறதும் சரி செம்ம காண்டாகுது. அந்த கோவத்திலேயே எந்திரிச்சு உங்களோட இன்ட்ரோவையும் வந்து கொடுத்துட்டு உட்காந்துடுறீங்க. அப்படி கிளாஸும் வந்து எல்லாரோட இன்ட்ரோவும் முடியுது. அப்போ வந்து ஒரு பொண்ணு வந்து என்ன கேட்குறான்னா ஜியோ கிட்ட, சார் உங்களுக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சா, இல்லை ஃபியான்சே கேர்ள் ஃப்ரெண்ட் அந்த மாதிரி யாராவது இருக்காங்களா அப்படின்ற மாதிரி வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸில் ஒரு பொண்ணு வந்து கேட்குறா. ஜிஹோப்போட ஐஸ் வந்து உங்ககிட்ட தான் வந்து வருது. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அவர் உங்களை தான் பார்க்குறாரு. இவன் எதுக்கு என்ன பார்க்குறான் அப்படின்ற மாதிரி நீங்கள் முறைச்சி பார்த்துட்டு இருக்கீங்க. ஜியோ அப்படியே வந்து எந்திரிச்சு அந்த பொண்ணு கேட்டால அந்த பொண்ணு டேபிள் முன்னாடி போய் நின்று அப்படியே கொஞ்சமாக லீன் ஆகி, நீ என்ன நினைக்கிற? இருக்குன்னு நினைக்கிறியா, இல்லை இல்லைன்னு நினைக்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அந்த பொண்ணுக்கு ஃபேஸ் எல்லாம் அப்படியே ரெட் ஆகிருச்சு. இந்த மாதிரி அந்த பொண்ணு அவ்வளோ ப்ளஷ் ஆகிட்டு இருக்கா. லைக் வந்து அதுக்கப்புறமா ஜியோப்பும் வந்து அப்படியே ஸ்மெட் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் வந்து பின்னாடி வராரு. ஸோ நீங்கள் எல்லோரும் என்னோடய பர்சனல் லைஃப்பில் அவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க போல். எங்களுக்கும் கொஞ்சம் தெரிஞ்சிச்சுன்னா ட்ரை பண்ணலாமா வேண்டாமான்ட்டு நாங்கள் பார்ப்போம்ல சார், அதுக்கு தான் அப்படின்ற மாதிரி இன்னொரு பொண்ணு சொல்கிறா. எனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு. ஒரு ரீசெண்டாக ஒரு 3 to 4 monthsக்கு முன்னாடி தான் ஒரு ஃபைட்னால ஒரு பிரேக்கப் ஆச்சு அப்படின்ட்டு வந்து அவர் உங்களை பார்த்து தான் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு. அப்போ இன்னொரு பொண்ணு வந்து, அப்போது எங்களுக்கும் சான்ஸ் கிடைக்கும்ல சார்? மேபி இருக்கலாம், இல்லை இல்லாமல் கூட போகலாம். அப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸில் ஒரு பொண்ணு, சார் ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் சார், ஒன்று ஆமான்னு சொல்லுங்கள் இல்லை இல்லைன்னு சொல்லுங்கள். இப்போ ரெண்டுமே இல்லாமல் நீங்கள் இப்படி சொன்னால் எப்படி சார்? வெல், மேபி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போது எங்களுக்கு சான்ஸ் இருக்குல்ல, அப்போ நாங்கள் ப்ரப்போஸ் பண்ணால் ஒத்துப்பீங்களா அப்படின்னு ஒரு பொண்ணு கேட்குறா. அப்போ சீஹப் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு, அப்போது நீ ப்ரப்போஸ் பண்ண போறியா என்கிட்ட அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. அந்த பொண்ணுக்கா, ஐயோ சார் இப்படி இவ்வளோ க்ளோஸாக பற்றி என்கிட்ட பேசுகிறாரு, எனக்கு அப்படியே விக்கமாக வருதே அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு பண்ணிக்கிட்டு இருக்கா. உங்களுக்கா பாவி பையன் 3 மாதம்தான் ஆகுது பிரேக்கப்பு, அதுக்குள்ளார அடுத்தவளை செட்டப் பண்ண பார்க்குறான் பாரு அப்படின்னு உங்களுக்கு அப்படியே கோவம் பொத்துக்கிட்டு வருது. தியா உங்களோட ரியாக்ஷன்ஸ் எல்லாருமே பார்க்குறா. பக்கத்தில் இன்னொரு பொண்ணு உட்காந்துட்டு இருப்பா. ஸோ அந்த பொண்ணோட பேர் வந்து என்ன அப்படின்னா வந்து என்னென்னு வச்சுக்கலாம், சரி நம்ம பெரிய வச்சுக்கோ. ஸோ ஐஷுன்னு வச்சுக்கலாம். ஸோ ஐஷு தான். தியாவா ஐஷு பக்கத்துக்கு கையில் வந்து அப்படியே தட்டி, என்ன அடி அப்படின்ட்டு கேட்குறாங்க. யாருக்கும் ரொம்ப வயிறு எரியுது போல், ரொம்ப வந்து புகை வருது அப்படின்ற மாதிரி வந்து தியா வந்து ஐஷு கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அது வந்து நல்லாவே வந்து உங்களுக்கு கேட்குது. திரும்பி முறைச்சி பார்க்குறீங்க. இங்கே யாருக்கும் வயிறு ஒன்று எரியலை, தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்காதா? அப்படி மச்சான், சரி மச்சான். இல்லை, ரொம்ப வந்து தேஞ்சி எரிஞ்ச புகை ஸ்மெல்லு வருது மச்சான். இவளுங்க என்ன பேசுகிறாங்க, எனக்கு சுத்தம் ஒன்றும் புரியவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நடுவில் உட்காந்துட்டு இருக்கு. ஐச்சு வந்து மண்டையை பிச்சுக்கிறாங்க, என்னடி இவங்க பண்ணுறாளுங்க அப்படின்ற மாதிரி. உங்களுக்கு லைக் வந்து இன்னமும் வந்து ஜே வந்து ஃப்ளர்ட் பண்ணுறாரு. உங்களுக்கா சார்
நீங்க காலேஜ்ல ஒரு ப்ரொஃபசர் மாரி பிஹேவ் பண்ணுங்க. இந்த மாரி ஃப்ளர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. கொஞ்சமாச்சும் உங்களுக்கெல்லாம் வந்து சென்ஸ்ன்றது இருக்கா இல்லையா? அப்படின்ற மாரி வந்து நீங்க வந்து கேட்டுட்டீங்க. கேட்டதுமே வந்து அங்க இருக்கிற பொண்ணுங்க எல்லாருமே திரும்பி உங்கள கொலை காண்ட்ல பாக்குறாளுங்க. ஒரு நிமிஷம் வந்து உங்களுக்கு பின்னாடி உட்காந்துருந்து உங்க 3 பேருக்குமே அள்ளு விட்டுருச்சு. என்னடா இவங்க இப்படி நம்மள வந்து கொலை பண்ற மாதிரி பாக்குறாளுங்களே அப்படின்ற மாதிரி ஜெயாப் அப்படி ஸ்மிர்க் பண்றாரு. என்ன ரொம்ப வலிக்குது போல அவளுக்கு அப்படின்ற மாதிரி அவர் அப்படி ஸ்மிர்க் பண்றாரு. நீங்க அப்படியே ஜெயாப் மாக்குறீங்க, முறைச்சி ஸ்மிர்க் பண்ணாதடா அப்படின்ற மாதிரி. உடனே அங்க அந்த அந்த 4 பொண்ணுங்கலாம் இருப்பாங்கல்ல. ஸோ அந்த ரொம்ப வந்து ஜெயோப்க்கு பிடிச்சி லைக் வந்து க்ரஷ் அப்படிலாம் இருப்பாங்கல்ல. அதில் ஒரு பொண்ணு வந்து உங்களை பார்த்து, ஏய் உனக்கு என்னடி பிரச்சனை, உனக்கு என்ன பிரச்சனை, உனக்கு வேண்டாம்னா நீ மூடிக்கிட்டு உக்காந்துட்டுரு, தேவையில்லாமல் இதுக்கடி வாயை விட்டுட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்கிறா. ஐயோ நம்ம தேவையில்லாமல் வாயை விட்டுட்டோமோ, விட்டா இவளுங்கெல்லாம் கொலை பண்ணிடுவாங்க போலையே அப்படின்ற மாதிரி தியாக்கு இருக்கு. ஏன் நீ வாயை வச்சுட்டு சும்மா இருடி அப்படின்ற மாதிரி தியா வந்து உங்ககிட்ட தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் அப்படியே வந்து அப்படியே வந்து ஜியோபத்துக்கு அப்புறமா சரி சரி போதும் நிறுத்துங்க, கிளாஸை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு அப்படியே டைவர்ட் பண்ணிட்டு அப்படியே கிளாஸும் வந்து போகுது. லைக் வந்து அப்படி இப்படி இந்த பக்கம் அந்த பக்கம் வந்து நடந்து போயிட்டே தானே இருக்காரு. உங்களுக்கா டேய் சேரில் போய் உட்கார்றா நீ கீழே விழுறத நான் பார்க்கணும்டா அப்படின்ற மாதிரி தான் அவருக்கு லைக் வந்து உங்களுக்கு இருக்கு. ஏன்னா நீங்கள் அட்லீஸ்ட் குருவெல்லாம் வந்து ஒரு மாதிரி பண்ணி விட்டு இருந்திருப்பீங்கள. அவன் உட்காரணும் கீழே விழணும் அப்படின்ற மாதிரி தான் அந்த இதுலேயே தான் வந்து லைக் வந்து நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அட்லீஸ்ட் அந்த டேபிள்லையாவது கொஞ்சம் சாயிடா வடையண்டா அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் அவ்வளோ ஆர்வமாக பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. ஜெயோப் வந்து உட்கார மாதிரி போகிறாரு. பட் ஆனால் உட்காரல. உங்களுக்கு அவ்வளோ எக்ஸைட்மெண்ட் அதிகமாகுது. அப்படியே புஷ்ஷுன்னு போயிடுது. சரி டேபிள்லையாவது லீன் ஆவா அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் அவரும் போய் லீன் ஆகுற மாதிரி போகிறாரு. பட் ஆனால் நகர்ந்துடுறாரு. உங்களுக்கு அப்படியே செம்ம காண்டாகுது. ஒன்று உட்காரு இல்லை டேபிள்லையாவது கொஞ்சம் சாஞ்ச மாதிரி நில்லுடா அப்படின்ட்டு உங்களுக்கு அவ்வளோ போராட்டம் உள்ளார நடந்துக்கிட்டு இருக்கு. ஜெயப் அந்த மாதிரி எதுவுமே பண்ணலை. அப்படியே கிளாஸும் வந்து முடியுது. சரி நான் நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கிளம்பிடுறாரு. ஐயோ போச்சு 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 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. என்னடி போச்சு அப்படின்ட்டு வந்து உங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்த ஐஷு வந்து கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு சொல்கிறீங்க. உடனே தியாவா, ஏய் இதோ பண்ணியிருக்க உண்மையை சொல்லி என்னடி பண்ண, ஏதோ பண்ணியிருக்க ஒழுங்கா உண்மையை சொல்லிடு அப்படின்ட்டு வந்து இங்கே நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது முன்னாடி இருந்து ஐயோ அம்மா அப்படின்ட்டு ஒரு சவுண்டு வருது. முன்னாடி திரும்பி பார்த்தா ஒரு ப்ரொஃபஸரு, கொஞ்சம் வயசான ப்ரொஃபஸர் தான். லைக் வந்து ஒரு 45 அந்த மாதிரி ஒரு ஏஜ்டு ப்ரொஃபஸர் தான் வந்து வராரு. வந்து அவர் வந்து சேரில் வந்து உட்காந்துருப்பாரு. உட்காந்ததுமே அது என்ன இருக்கும் அப்படின்னா வந்து உடஞ்ச மாதிரி ஆயிருக்கும். அவர் சப்போர்ட்டுக்கு டேபிளை பிடிச்சி வந்து பார்த்து அந்த டேபிளும் வந்து உடஞ்சிருக்கும். ஐயோ அவனுக்கு வச்சு ஐயோ அப்படின்ட்டு உங்களுக்கு அப்படியே பதறி போச்சு. உடனே அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து அவர் அப்படியே தூக்குறாங்க. நீங்களும் ஐயோ சார் சார் உங்களுக்கு என்ன சார் ஆச்சு அப்படின்ற மாதிரி அப்படியே வந்து நீங்களும் வந்து போய் ஹெல்ப் பண்ணுறீங்க. இதுச்சோ பாவம் சாருக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஐஷு சொல்கிறாங்க. தியாவா, கன்ஃபார்ம் இந்த வேலையை யார் பார்த்துருப்பாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். யார் யார் அப்படின்ட்டு கேட்குறாங்களா? வேற யார், ஏதோ உன் பக்கத்தில் ஒருத்தி உட்காந்துட்டு இருந்தாலே அவ தான். என்னடி சொல்கிற? ஆமாம், இந்த கிரிக்கெட் வேலையை அவ தான் பண்ணியிருப்பா. அதனால தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒன்றுமே நடக்கலையே, ஐயோ வீணா போச்சே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா பாரு. அதுக்கு காரணம் அதுதான். ஐயோ நீங்களும் வந்து அந்த சாருக்கு ஹெல்ப் பண்ணி அவர் வந்து ஸ்டாஃப் ரூமுக்கு கூப்பிட்டு போயிட்டு அங்கே வந்து அப்படியே அங்கே காலேஜில் வந்து ஒரு சின்ன ஒரு கிளினிக் மாதிரி இருக்கும். ஸோ அங்கே தான் வந்து கூப்பிட்டு போயிட்டு விட்டுட்டு, சார் உங்களுக்கு ஏதோ அடிக்கடி படலே இல்லை சார், அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நீங்கள் கிளாஸுக்கு போங்க சார் அப்படின்ற மாதிரி நீங்களும் வந்து அப்படியே உங்கள் கிளாஸுக்கும் வந்து போயிடுறீங்க. டைமும் அப்படியே இப்போ லன்ச் டைமுக்கு தான் வந்து ஸ்கிப்
ஆகுது. ஸோ நீங்கள் உங்களோட ஃப்ரெண்டு தியா அண்ட் ஐஷு 3 பேருமே வந்து சரி நம்ம இப்போ காரிடாருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைக் வந்து அந்த மாதிரி கிரவுண்ட் எல்லாம் இருக்குன்னு ஸோ நம்ம அங்கே உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணுறீங்க. பட் ஆனால் தியா வந்து ஏய் நான் வரலடி நீங்கள் வந்து கிளம்புங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறீங்க. ஏன் நீ மட்டும் எங்கே போகிற? ஆ நான் ஏன் ஆளு கூட உட்காந்து சாப்பிட போகிறேன். எது? ஏய் உனக்கு பாய் ஃப்ரெண்ட்லாம் இருக்காடி? ஆ இருக்கே. ஏய் நம்ஜுனா, நம்ஜுன் இந்த காலேஜ்லையா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஆமாம், அவர் இந்த காலேஜில் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுறாரு. அப்படிங்க அப்போ நீ வேணுன்ட்டு தான் இந்த காலேஜில் வந்து நீயும் வந்து என் கூட ஜாயின் பண்ணு சொல்லிகிட்டே இருந்தியா? ஆமாம் மச்சான். சரி பாய், நான் என் பாய் ஃப்ரெண்ட் கூட ஜாலியாக சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. கிராதகி கிராதகி அப்படின்ற மாதிரி வந்து இன்னும் சொல்லிட்டு சரி வாடி நாமளாச்சும் போவோம் அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் பாய் ஃப்ரெண்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஐஷு கிட்ட கேட்குறீங்க. எனக்கா பாய் ஃப்ரெண்டா? ஓ இருக்காரே. என்ன நீயும் அப்போ கமிட்டடா? அஃப்கோர்ஸ். தோ இதுதான் என்னோட பாய் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு டிஃபன் பாக்ஸை தூக்கி காட்டுறாங்க. முன்னாடி சாப்பாடு. அப்போ நீ ஒரு ஃபுட்டியா? எக்ஸாக்ட்லி. நமக்கெல்லாம் வந்து ஃபுட்டு தான்ப்பா எப்போவுமே. அப்புறம் உனக்கு அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. எனக்கெல்லாம் பிரேக்கப் ஆகி 3 மாதம் ஆச்சு. 3 மாதம் ஆச்சா? என்னடா இது, ப்ரொஃபஸரும் அப்படி தான் சொன்னார், இவனும் அப்படி தான் சொல்கிறாரு. அப்போ ஒரு வேளை இவங்க 2 பேரும் தான் கப்பல்ஸாக இருந்திருப்பாங்களோ அப்படின்ற ஒரு டவுட் வருது. சே 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 இருக்காது இருக்காது, ஒரு வேளை இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் வருது. அந்த டவுட்லேயே தான் அவர் வந்து உங்களை பார்க்குறாங்க. என்னடி இழுக்கு? இல்லை ப்ரொஃபஸரும் அப்படி தான் சொன்னார், நீயும் அப்படி தான் சொல்கிற. அப்போது உங்கள் 2 பேருக்கும் அந்த மாதிரி ஒரு இதுவும் கிடையாது சரியா? தேவையில்லாமல் வந்து லிங்க் பண்ணி உன் மண்டைக்குள்ள இல்லாத அறிவுக்கு வந்து வேலை கொடுக்காது சரியா? அப்படின்ட்டு வந்து நீங்களும் வந்து உங்கள் ஃப்ரெண்டும் வந்து கிரவுண்டில் போய் உட்காந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அண்ட் அதுக்கப்புறமா அப்படியே காலேஜில் வந்து அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கீங்க. ஏய் மச்சா நீ இங்கேயே இருடா, நான் வந்து கேன்டீன் போயிட்டு வந்துடுறேன் ஜூஸ் வாங்கிட்டு. சரி அப்படியா எனக்கும் ஒன்று வாங்கிட்டு வா அப்படின்ற மாதிரி உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட நீங்கள் சொல்லிட்டு அப்படியே நடந்து போயிட்டுருக்கீங்க. அப்போது அந்த எதிர்த்தாப்புல தான் வந்து நீங்கள் வந்து அப்படி நடந்து போயிட்டுருப்பீங்களா, நம்ம இப்போ என்ன பண்ணலாம், இங்கே அழகான பசங்க இருப்பாங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே வந்து நடந்து போயிட்டுருப்பீங்க. ஒரு வேளை கிரவுண்டில் இருப்பாங்களோ? மேபி இருக்கலாம். இங்கே பேஸ்கெட் பால் கிரவுண்ட்லாம் இருக்கா? ஏன்னா ஒரே ஒரு பெரிய கிரவுண்டு மட்டும்தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹாட்டான பசங்களை நம்ம இப்போ இன்னைக்கு சைட் அடிச்சே ஆகணும். இங்கெல்லாம் சீனியர்ஸில் செம்ம அழகாக இருப்பாங்க, நல்லா கேள்விப்பட்டேன். கண்டிப்பாக ஒருத்தனை பிக்கப் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி எக்ஸைட்மெண்ட்டில் நீங்கள் நடந்து போயிட்டுருக்கீங்க. அப்போ உங்களுக்கு ஆப்போசிட்டில் வந்து ஜேஹோப் தான் நடந்து வந்துக்கிட்டு இருக்காரு. நீங்கள் ஜேஹோப்பை கண்டுக்கவே இல்லை. அப்படியே வந்து ஆஹா சீனியர்ஸ் எல்லாம் எவ்வளோ அழகாக இருப்பாங்க, கண்டிப்பாக எவனோ ஒருத்தனை பிக்கப் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசிக்கிட்டு நடந்து போயிட்டுருக்கீங்க. அப்போ உங்களை க்ராஸ் பண்ணும்போது ஜேஹோப் என்ன பண்ணிடுறாருன்னா அப்படின்னா உங்களோட வெஸ்ட் இருக்குல்ல அதில் நறுக்கு நல்லா வந்து கிள்ளி விட்டுட்டு அவர் வந்து அப்படியே ஒன்றும் பண்ணாத மாதிரி அப்படியே க்ராஸ் பண்ணிட்டு போயிடுறாரு. உங்களுக்கு ஆ எவன்டா அது அப்படின்ட்டு வந்து லைக் நீங்கள் சடனாக திரும்புறீங்க. லைக் வந்து யாரடா அது கிள்னது அப்படின்னு திரும்பி பார்த்தா சேப்டா முன்னாடி நடந்து போயிட்டுருக்காரு. இவனை இவனை எவ்வளோ பேர் இருந்தால் இந்த மாதிரி பண்ணிட்டு போவான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து அப்படியே கோவமாக வந்து நின்றுக்கிட்டு அவங்க முறைச்சி பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. அப்போ தான் உங்கள் ஃப்ரெண்டு வந்து நடந்து வந்துட்டுருக்கா. அவள் கையில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா வந்து ஜூஸ் இருக்குது. அது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஜூஸு. ஐ ஜூஸு அப்படின்னு சொல்லிட்டு மச்சா மச்சா குட்றா எனக்கு குட்றா. இது ஒன்றே ஒன்று தான் இருந்துச்சு, நான் தரமாட்டேன் போ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு அதை அப்படியே லைக் வந்து ஐஷோ சிப் பண்ண போகிறாங்க. நீங்களா அதை அப்படியே புடுங்கிக்கிட்டு வேகமாக ஓடுறீங்க. ஏ அது என்னோடது, இன்னைக்கு உன்னை சாவடிக்காமல் விட்ட மாட்டேன் நில்லடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உங்களை துரத்திட்டு வராங்க. விட்டா கொன்றுவா போல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜூஸை வந்து உறிஞ்சிக்கிட்டு வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கீங்க. ஐயோ எங்கே போய் விழுறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமாக ஓடிட்டே இருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டா கையில் மட்டும் நீ மாட்டின அவளை செத்தடி நீ இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடி கத்திக்கிட்டே வராங்க. அப்போ அங்கே ஒரு
ஒரு ரூம் மாரி இருக்கு. வேக வேகமா நீங்க அந்த ரூம்குள்ளார போய் உள்ளார போய் கதவ மூடிட்டு, அ லைக் வந்து அங்க ஒரு லைக் ஒரு கேபின் மாரி தான் இருக்கு. ஸோ அந்த கேபின்குள்ளார டேபிள், சேர்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த டேபிள்க்கு அடியில தான் போய் ஒளிஞ்சுக்கிறீங்க. லைக் அந்த மாரி டேபிள்க்கு அடியில தான் போய் ஒளிஞ்சுக்கிறீங்க. "ஸப்பா தப்பிச்சேன்டா சாமி!" அப்படின்ற மாரி இருக்கு. உங்க ஃப்ரெண்டா, "ஏய் எங்க போனா இவ? எங்க போனா இவ? என் ஜோசு ஏய் எங்கடி போன?" அப்படின்ற மாரி கத்திக்கிட்டே வராங்க. லைக் அந்த ஓடுற சவுண்ட் வந்து தூரமா போயிருச்சு. உங்களுக்கு அப்பதான் ரிலாக்ஸா இருக்கு. "சப்பாடா தப்பிச்சோன்டா சாமி!" அப்படின்ட்டு இருக்கு. சரி நம்ம இப்ப எந்திரிச்சு அப்படியே மெதுவா வெளியில போயிடலாம் அப்படின்ட்டு நீங்க பார்த்துட்டு இருக்கும்போது, சரி வெளியில போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேபிள் கீழ இருந்து வெளியில வருவீங்க. வரலான்ட்டு பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, அப்போ டோர ஓப்பன் பண்ணிட்டு ஒருத்தவங்க உள்ளார வராங்க. டோர ஓப்பன் பண்ணிட்டு உள்ளார வந்து க்ளோஸ் லாக்லாம் பண்ணிட்டு, என்ன வேர்க்குது. ஏசி போட்டு கொஞ்ச நேரம் உட்காந்தா தான் ஆகும் போல. அப்படின்ற மாரி வந்து ஜியோ வந்து உள்ளார வந்து, அவரு ஏசிய ஆன் பண்ணிட்டு அப்படியே உட்கார்றாரு. ஷர்ட் பட்டன் எல்லாமே வந்து அன்பட்டன் பண்ணிட்டு, அவர் அப்படியே உட்கார்றாரு. அந்த லைக் வந்து அவர் சேர்ல உட்கார்றாரு. அது வந்து அவரோட கேபின் தான். ஸோ அவரோட கேபின்ல அந்த டேபிளுக்கு அடியில தான் வந்து நீங்க உட்காந்துட்ருக்கீங்க. சரி கேஷுவலா வந்து அப்படியே உட்காந்துட்டு கண்ண மூடிட்டு, ஷர்ட் பட்டன்லாம் அன்பட்டன் பண்ணிட்டு அப்படியே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காரு. ஏசி காத்த வாங்கிக்கிட்டு. ஆ இப்போதான் நல்லா இருக்கு. அப்படின்ற மாரி வந்து அ ஐஸ க்ளோஸ் பண்ணிட்டு அவர் என்ன பண்ணியிருந்திருப்பாரு அப்படின்னா, பெல்ட் எல்லாம் வந்து அன்பக்கிள் பண்ணிட்டு, கொஞ்சம் அப்படியே வந்து அவரோட பேண்ட் ஜிப்பையும் வந்து ஓப்பன் பண்ணிட்டு, கொஞ்சம் ரிலாக்ஸா ஃப்ரீயா உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாரி அவர் உட்காந்துட்டு இருந்திருப்பாரு. நீங்களா கீழ உட்காந்துட்டு அப்படியே ஜியோவ தான் பார்க்குறீங்க. ஆ என்னம்மா இருக்கு! ஐயோ! டென்ட் ஏத்துறானே! ஐயோ! இதெல்லாம் எம்புட்டு எவ்ளோ நாள் ஆயிடுச்சு தொடணும் போலயே இருக்கே! கல்ப் பண்றீங்க. லைக் ஜியோவோட செஸ்ட்டு, ஆப்ஸ் எல்லாம் செம்மையா உங்களுக்கு அப்படியே நல்லா தெரியுது. அப்படியே வந்து அவர் வந்து சேர்ல சாஞ்சு உட்காந்து கண்ண மூடிட்டு, காலைய நீட்டி உட்காந்தா வந்து எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு. லைக் வந்து ஜியோபு வந்து என்ன பண்றாரு அப்படின்னா வந்து, ஏஜிய இன்னமும் வந்து ரொம்ப கம்மி பண்றாரு. லைக் வந்து உங்களுக்கா ரொம்ப வந்து குளிருது. ஐயோ! என்ன குளிருது? இவன் எப்போ எந்திரிச்சு போவான்? நான் எப்போ வெளியில போறது? ஐயோ! டேய் சீக்கிரமா எந்திரிச்சு போடா! அப்படின்ற மாரி தான் இருக்கு உங்களுக்கு. லைக் வந்து அப்போ அந்த டைம் வந்து என்ன ஆகுது அப்படின்னா வந்து, உங்களோட ஃபோனுக்கு வந்து கால் வருது. நீங்க ஃபோன சைலன்ட்ல போட்டிருந்திருக்க மாட்டீங்க. ஃபோன் வந்தது. "அய்யய்யோ! எவன்டா அது?" அப்படின்னு சொல்லிட்டு படபடபடபடன்ட்டு லைக் வந்து நீங்க உங்க ஃபோன தேடிக்கிட்டு இருக்கீங்க. ம் ஜியோ பாய்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு, "என்னது இது? ரிங்டோன் வருது. எங்கேருந்து வருது?" அப்படின்னு சொல்லிட்டு அவர் கீழ குனிஞ்சு பார்க்குறாரு. பார்த்தா நீங்க உட்காந்துட்டு இருக்கீங்க. "ஐயோ! ஃபோனு" அப்படின்னு சொல்லிட்டு உங்க பேக்க ஓப்பன் பண்ணி எங்க இருக்குன்னு தேடி எடுத்துட்டு, அத அப்படியே கட் பண்ணிட்டு ஃபோன சைலன்ட்ல போட்டுடுறீங்க. ஐயய்யோ! மாட்டிக்கிட்டனே அப்படின்னு சொல்லிட்டு, ஜியோ அப்படியே உங்கள பார்த்து ஸ்மிர்க் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அப்படியே வந்து, ஐயோ! என்ன பண்றது இப்போ? அப்படின்ற மாரி நீங்க திரும்புறீங்க. அப்படின்ற மாரி அப்படியே சிரிக்கிறீங்க. ஐயோ! அப்படின்ற மாரி ஒரு ஆக்வர்டான சிரிப்பு இருக்குல்ல, அந்த மாரி தான். "இங்க என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க?" அது அது வந்து "மொதல்ல வெளில வா" அப்படின்ற மாரி ஜேப் சொல்லிட்டு அவர் கொஞ்சமா நகர்றாரு. நீங்களும் வந்து அப்படியே வந்து தவழ்ந்துட்டே வெளிய வருவோம்ல, ஸோ அந்த மாரி தான் வருவீங்க. அந்த மாரி வரும்போது என்ன ஆகுதுன்னா, உங்க ஃபேஸ் லைக் வந்து நீங்க தலைய குனிஞ்சுட்டே தான் இருந்திருப்பீங்க. அப்படி தலைய கொஞ்சம் நிமிர்ந்து பார்க்கும்போது, உங்க ஐஸும், ஃபேஸுகிட்டயும் என்ன இருக்கு அப்படின்னா வந்து, ஜெயாவோட அந்த வெஸ்ட்டுலேருந்து கீழ வரும் இல்லையா? அதுதான் இருக்கு. அவர் வந்து பேண்ட்ட வந்து ஆல்ரெடி வந்து அன்சிப் பண்ணிட்டு, கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு தானே உட்காந்துட்ருப்பாரு. உங்களுக்கு அதுதான் வந்து தெரியுது. கல்ப் பண்றீங்க. ஐயோ! என் மூஞ்சிக்கு முன்னாடி இதுதான் வந்து நிக்கணுமா? அப்படின்ற மாரி அங்க நீங்க அதே தான் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. விஜய் அத நோட்டீஸ் பண்ணிட்டு அப்படியே ஸ்மிர்க் பண்ணிட்டு, உங்களோட சின் இருக்கும்ல, அத அப்படியே தூக்கி அவரோட ஃபேஸ பார்க்க வைக்கிறாரு. "என்னடி? ஆ அத ரொம்ப மிஸ் பண்ண போல. அங்கேயே பார்த்துட்ருக்க." அப்படின்ற மாரி கேட்குறாரு. ஐயோ! அப்படின்ட்டு உங்களுக்கு வேகமா நீங்க எந்திரிச்சு, அந்த மாரிலாம் ஒண்ணும் இல்ல.
நான் இது உங்களோடதுன்னு கேபினட் தெரியாமல் நான் வந்து ஒளிஞ்சிட்டேன். என் ஃப்ரெண்டு துரத்திட்டு வந்தான்னு சொல்லிட்டு நான் இங்கே ஒளிஞ்சிட்டேன். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே வந்து போகலான்னு பார்க்குறீங்க. உடனே ஜியோப் வந்து உங்களை அப்படியே வந்து அந்த டேபிளோடையே வந்து அவர் உங்களை பின் பண்ணிடுறாரு. இப்போ நீங்கள் அப்படியே ஃபேஸ் தலையை குனிஞ்சிக்கிட்டே தான் இருக்கீங்க. உங்கள் காது கிட்ட வந்து, கிளாஸ் ரூமில் அவனுக்கு ரொம்ப வயிறு எரிஞ்சிச்சு போல், அந்த பொண்ணு ப்ரப்போஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டதும், என்ன இன்னும் ஒன்று லவ் பண்ணிகிட்ருக்க போல அப்படின்ற மாதிரி ஜங்குக் ஜியோ வந்து உங்கள் காதுகிட்ட வந்து சொல்கிறாரு. அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரி உங்களோட நெக்கு கிட்ட தான் வந்து அவர் அப்படியே வந்து உங்களோட வீக் ஸ்பாட்ஸ்லாம் எங்கே அப்படின்னு ஜியோவுக்கு நல்லாவே தெரியும். அப்படியே கடிக்கிறாரு உங்கள் வீக் ஸ்பாட்டில். நீங்கள் அப்படியே மூன் பண்ணுறீங்க. லைக் அப்படியே வந்து அந்த 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 பழைய அந்த எமோஷன்ஸ்லாம் வந்து அப்படியே வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வருது. உங்களோட வெஸ்ட்டு தான் அவர் அப்படியே வந்து உங்கள் ட்ரெஸ்ஸுக்குள்ளார கை விட்டு தான் உங்கள் ஹிப்பை அப்படியே கிரிப் பண்ணுறாரு. கையடுங்க. இப்போ ஜியோவோட செஸ்ட்டில் தான் உங்கள் கை இருக்குது. அவரோட பாடி உங்களுக்கு நல்லாவே வந்து ஃபீல் ஆகுது. நீங்கள் அப்படியே உங்களுக்கே அறியாமல் அவரோட செஸ்ட்டை வந்து நீங்கள் ரப் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜியோ அப்படி ஸ்மிர்க் பண்ணுறாரு. இவ்வளோ நம்ம வந்து கொண்டு வரதுனா ரொம்பவே ஈஸி அப்படின்ற மாதிரி அவர் வந்து உங்கள் கழுத்தில் எங்கெல்லாம் வந்து வீக் ஸ்பாட் இருக்கோ அங்கெல்லாம் வந்து கிஸ் பண்ணி உங்களை அப்படியே டெம்ப் பண்ணிகிட்டு இருக்காரு. நீங்களும் அப்படியே மோன் பண்ணுறீங்க. டேடி அப்படின்ட்டீங்க. ஜியோபு அப்படியே வந்து லைக் வந்து உங்கள் ஃபேஸ் உங்கள் ஃபேஸ்லலாம் வந்து லைக் அந்த நெக்கில் கிஸ் பண்ணியிருக்கல அப்படியே ஒரு வந்து விலகி உங்கள் ஃபேஸ் தான் பார்க்குறோம். ஐயோ என்னடா சொல்லிட்டோம் அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் வந்து வாய்டைஸில் ஐயோ பழக்க தோஷத்தில் நான் வளர்றிட்டேனே அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ நீ என்ன சொன்ன? நான் ஒன்றும் சொல்லலே. ஏய் இப்போ நீ என்னடி சொன்ன அப்படின்ற மாதிரி அவர் உங்கள் பக்கத்தில் உங்கள் ஃபேஸ்க்கு பக்கத்தில் வந்துக்கிட்டு இருக்காரு. உங்கள் லிப்ஸும் டச் ஆகிறதுக்கு ஒரு இன்ச்சு கூட கேப் இல்லை, அந்த அளவுக்கு க்ளோஸாக வந்து நின்றுட்டுருக்காரு. இதை பாருங்க ப்ரொஃபஸர், தள்ளுங்க, நான் போகணும். நான் உங்ககிட்ட ஒன்று கேட்டேன், இப்போ நீ என்ன சொன்ன அப்படின்னு. அப்படியே வந்து உங்களாலையும் முடியலை. நீங்கள் டக்குன்னு வந்து வந்து ஜியோபை கிஸ் பண்ணிடுறீங்க உங்களையே அறியாமல். நீங்களே கிஸ் பண்ணதுக்கப்புறம் ஜியோப் சும்மா இருப்பாரா? அவரும் அப்படியே செம்மையாக டீப்பான அந்த கிஸ் போகுது. உங்களை அப்படியே தூக்கிட்டு அந்த டேபிள் மேலே தான் வந்து உட்கார வைக்கிறாரு. அங்கேருந்து எல்லாத்தையுமே கீழே தள்ளி விட்டு உங்கள் லெக்ஸை ஸ்ப்ரெட் பண்ணி உங்கள் லெக்ஸுக்கு நடுவில் தான் வந்து நின்றுட்டுருக்காரு. அந்த கிஸ் அப்படியே வந்து ஹீட் அப் ஆகுது. அவரோட ஹேண்ட் அப்படியே உங்கள் செஸ்ட்டுக்கிட்ட தான் வந்து போகுது. லைக் நீங்கள் எந்த மாதிரி வந்து போட்டிருந்துருப்பீங்க அப்படின்னா வந்து லைக் லைக் வந்து ஷர்ட்டு மாதிரி தான் வந்து போட்டிருந்துருப்பீங்க. அவரோட ஹேண்ட் அப்படியே உங்கள் செஸ்ட்டுக்கிட்ட தான் அப்படியே வந்து போட்டு லைக் வந்து ஸ்குவீஸ் பண்ணுறாரு. நீங்கள் அந்த கிஸ்ஸில் மோன் பண்ணுறீங்க. டங்கு ரெண்டும் செம்மையாக வந்து ப்ளே ஆகுது. கிஸ் பண்ணிக்கிட்டே அவர் வந்து என்ன பண்ணியிருந்திருப்பாருனா உங்கள் ஷர்ட்டை அன்பட்டன் பண்ணிட்டு அப்படியே அந்த கிஸ்ஸு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கீழே போகுது. அப்படியே உங்கள் லைக் வந்து நெக்கில் இருந்து லைக் நெக்லேருந்து காலர் போன்லேருந்து உங்கள் செஸ்ட்டுக்கிட்ட தான் அப்படியே போகுது. நீங்கள் போட்டுட்ருக்கிற இன்னர்ஸ் அப்படியே வந்து அவரை அன்ஹுக் பண்ணிட்டு அதை தூக்கி விட்டுட்டு செம்மையாக உங்கள் செஸ்ட்டில் வந்து சக் பண்ணிட்டுருக்காரு. நீங்கள் அப்படியே ஜியோபோட ஹெட்டை அப்படியே ஹக் பண்ணிட்டுங்க. ஹக் பண்ணிக்கிட்டேன். டாடி 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 பேபிகா செம்மையாக இருக்கடி நீ அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. உங்களுக்கா முடியல. லைக் அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா அவரோடது உங்களதில் வந்து ரப் பண்ணிக்கிட்டே தான் பண்ணிகிட்ருக்காரு. உங்களுக்கு செம்ம டெம்ட் ஆயிடுச்சு. அப்படியே அந்த டேபிள்லேயே வந்து ஹோப்பி உங்களை படுக்க வைக்கிறாரு. இப்போ நீங்கள் படுத்துட்ருக்கீங்க. உங்களோட செஸ்ட்டில் தான் ஒரு செம்மையாக வந்து
லிக் பண்ணிட்டு சக் பண்ணிட்டு ஒரு சைடு, அப்புறம் இன்னொரு சைடு ஒரு ஹேண்ட் வச்சு ஸ்குவீஸ் பண்ணிட்டு அப்படியே வந்து ஒரு பிஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்காரு. உங்களுக்கு செம்மையா ஆகுது. லைக் வந்து நீங்கள் ஒரு ஷர்ட்டும் அண்ட் வந்து ஒரு ஸ்கர்ட் மாதிரியும் தான் வந்து போட்டிருந்துருப்பீங்க. ஜியோப் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவரோட ஆல்ரெடி அன்சிப் தானே வந்து பண்ணியிருந்திருப்பாரு. ஸோ அவரோட அதை வந்து அவர் வெளியில் எடுத்து விட்டு உங்களோட பேண்டிஸ் இருக்கும் இல்லையா, அதை அப்படியே கழட்டி தூக்கி போட்டுடுறாரு. தூக்கி போட்டு அப்படியே அவரது வந்து உங்களதில் ரப் பண்ணிக்கிட்டே இருக்காரு. நீங்களா டாடி 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 ஃபக் மீ டாடி ஷோர் பேபி கேர்ள், ரொம்ப டாடியை மிஸ் பண்ணீங்க. நீங்கள் உங்களோட கான்ஷியஸ்னஸ்லேயே இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஜியோவோட கண்ட்ரோலில் தான் இருக்கீங்க. ஆமாம் டாடி, ப்ளீஸ் டாடி, ஐ நீட் யூ டாடி. ஜியோப் டக்குன்னு விட்டுறாரு. உங்களதில் செம்மையாக மூன் பண்ணுறீங்க, செம்ம மேக்கப் செஷன் போயிட்டுருக்கு. உங்கள் ஃப்ரெண்டா லைக் வந்து அவங்க உங்களை தேடிட்டு இருந்திருப்பாங்க. அந்த டைமில் தான் தியாவும் வந்து வந்திருப்பாங்க. எங்கே போனாலுங்க இவளுங்க 2 பேரும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கால் பண்ணும்போது தான் நீங்கள் அட்டன் பண்ணியிருக்க மாட்டீங்க. கட் பண்ணிவிட்டு மியூட்டில் போட்டிருந்துருப்பீங்களா, அது வரைக்கும் நிறைய தடவை அவங்க கால் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ வந்து சைலண்டில் இருந்ததுனால உங்களுக்கு தெரியலை. அப்போ தான் வந்து உங்கள் ஐஷு வந்து தியாவை பார்க்குறாங்க. தியா, ஐஷு, நீ மூணு எங்கடி? நான் உனக்கு கால் பண்ணிட்டு இருக்கேன், எடுக்கவே மாட்டேன்றா. நானும் அவளையே தான் தேடிட்டு இருக்கேன் தெரியுமா. என்னோட ஜூஸ் அவள் எடுத்துகிட்டு போயிட்டாடி. நான் நான் அங்கே ஒரே ஒரு ஜூஸ் தான் இருந்துச்சு தெரியுமா. நான் அதை ஆசையாக குடிக்கலான்ட்டு வாயில் கொண்டு போகும்போது பிடிக்கிட்டு ஓடிட்டா தெரியுமா. ஐயோ, இன்னொரு சோத்து முட்டையா? ஒருத்தி தான் இருக்கான்ட்டு போதலைன்னா இன்னொருத்தி வேறையா? சொல்லுடி, அவள் எங்கடி உனக்கு தெரியுமா? தெரியலடி, நானும் அவளை தான் தேடிக்கிட்டு இருக்கேன். கால் பண்ணாலும் எடுக்கவே மாட்டேன்றா, எங்கே போனானே தெரியல. திரும்ப நீ கால் பண்ண அப்படின்ற மாதிரி வந்து லைக் வந்து கால் போகுது, பட் வைப்ரேட் ஆகிட்டே இருக்கு. உங்களுக்கு லைக் வந்து நீங்களும் ஜெயப்போ வந்து அங்கே ஒரு மேக்கப் செஷன் போயிட்டுருக்கு உங்களுக்கும் அவருக்கும். லைக் வந்து ஐயோ எங்கே போனான்னு தெரியலையே, கடைசியாக நீ எங்கடி அவளை துரத்திட்டு வந்த அப்படின்ற மாதிரி வந்து உங்கள் ஃப்ரெண்டு அதாவது தியா வந்து ஐஷு கிட்ட கேட்குறாங்க. அதுவா வா அப்படின்ட்டு வந்து லைக் நாங்கள் வந்து அவள் இங்கே ஓடி வந்துட்டு இருந்தாலும் நானும் இங்கே தான் ஓடி வந்துட்டு இருந்தேன். லைக் எங்கே நின்று பேசிகிட்டு இருக்காங்கன்ட்டுன்னு பார்த்தா அந்த ரூம் லைக் வந்து ஜியோவோட கேபின் இருக்குல்ல, ஸோ அந்த ரூமுக்கு வெளியில் நின்று தான் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே தாண்டி ஓடி வந்தோம், திடீர்னு அவளை ஆளை காணோண்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது எப்படி திடீர்னு காணாமல் போயிருப்பா அப்படின்ற மாதிரி வந்து அவங்க 2 பேருமே திரும்பி பார்த்தா அந்த ரூம் இருக்குது. ஒரு வேளை இந்த ரூமில் இருப்பாளோ. ஆனால் இது இது வந்து இது கேபின் ஆச்சுடி, இது வந்து ஸ்டாஃப்ஸோட கேபின். இதுக்குள்ளார அவள் எப்படி போயிருக்க முடியும்? அப்படியே பண்ணால் அவள் வெளியில் வந்திருக்கணுமே. ஒருவேளை அவள் இன்னமும் அங்கே தான் இருப்பான்னு நினைக்கிறியா? தெரியலையே, ஓப்பன் பண்ணி பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ண பார்க்குறாங்க. பட் ஆனால் உள்ள லாக்கில் இருக்குது. டோரை வந்து நாக் பண்ணுறாங்க. மோன் மோன் உள்ளார இருக்கியாடி, உள்ளார வந்து தயவு செஞ்சு வெளியில் வாடி அப்படின்னு சொல்லிட்டு நாக் பண்ணுறாங்க. லைக் வந்து அப்போ தான் உங்களுக்கு ரியாலிட்டிக்கே வருது அப்படின்ற மாதிரி. லைக் நீங்கள் கான்ஷியஸ்லேயே இருந்திருக்க மாட்டீங்களா. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஜியோ கூட அவர் உங்களை செட்யூஸ் பண்ணியிருந்திருப்பார்ல, ஃபுல் அண்ட் ஃபுல் அவரோட கண்ட்ரோல் தான் இருந்திருப்பீங்க. அந்த டோர் நாக் பண்ணதுக்கப்புறமா தான் வந்து உங்களுக்கு வந்து லைக் ரியாலிட்டிக்கே நீங்கள் வரீங்க. ஜியோப் தான் உங்களுக்கு செம்மையாக பண்ணிக்கிட்டு இருக்காரு. நீங்கள் ஜியோபு செம்ம டைட்டாக ஹக் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ சின்ன பொட்டுக்கு தள்ளு தள்ளு உங்கள் வாயை அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு லைக் வந்து ஜியோப் தான் செம்மையாக லைக் வந்து உங்களை பண்ணிக்கிட்டு இருக்காரு. நீங்களா ஜியோபோட ஷோல்டர்ஸில் செம்ம டைட்டாக வந்து க்ரிப் பண்ணுறீங்க. ஒரு ஹேண்டு ஷோல்டர்ஸ்லேயும் இன்னொரு ஹேண்டு வந்து டேபிள்லேயும் வந்து பிடிச்சிட்ருக்கு. ஏய் மோன், உள்ளார இருந்து வெளியில வந்து தொலடி அப்படின்ற மாதிரி கத்துறாங்க வெளியில இருந்து. யார் அது அப்படின்ற மாதிரி ஜியோ வந்து கேட்குறாரு. ப்ரொஃபஸரோட வாய்ஸ் கேட்குதுடி. சார், சாரி சார் அப்படின்ற மாதிரி அவங்க கிளம்பி போயிடுறாங்க. கிளம்பி போனதுக்கப்புறமா வந்து ஜியோ அவரோட ஹேண்டில் இருந்து உங்களோட மவுத்துலேருந்து ஹேண்டை எடுத்துட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து உங்களை செம்மையாக வந்து கிஸ் பண்ணுறாரு. கிஸ் பண்ணிக்கிட்டு தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. நீங்களும் செம்மையாக கிஸ் பேக் பண்ணுறீங்க. இப்படியே வந்து ஒரு 1 hour 1.5 hours போகுது. இப்போ நீங்கள் சோஃபாவில் தான் வந்து படுத்துட்ருக்கீங்க.
இதால சுத்தமா முடியல. நீங்களா ஜியோபா வந்து அவரு பாட்டுக்கு அவர் ட்ரெஸ் எல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பட்டன்ஸ் எல்லாம் போட்டுட்ருக்காரு. நீங்களா, "ஏன்டா இப்படி பண்ண? பாவி பாவி! அதான் பிரேக்கப் பண்ணிட்டு போனல, எதுக்குடா இப்படி பண்ண?" அப்படின்ற மாரி நீங்க வந்து அப்படி கத்திக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கீங்க. "ஐயோ வலிக்குது" அப்படின்ற மாரி. அவரா உங்கள பார்த்துட்டு உங்க பக்கத்துல வந்து நின்னுட்டு, "நானா உன்ன கிஸ் பண்ணேன்? சொல்றி. நானா உன்ன கிஸ் பண்ணேன்? இல்லல்ல. நீ தானடி என்ன கிஸ் பண்ண. நீ ஏன் என்ன கிஸ் பண்ணும்போது நான் ஏன்டி சும்மா இருக்கணும்? சரி, ரெஸ்ட் எடு. ரொம்ப டயர்டாக இருப்ப. ரொம்ப கேப் விட்டதுக்கப்புறமா பண்ணியிருக்கோம்ல, ரொம்ப வலிக்கும். டயர்டாக இருக்கும் உனக்கு. சரியா? நல்லா தூங்கு. எனக்கு கிளாஸ் இருக்குது, நான் கிளம்புறேன்." அப்படின்ற மாதிரி அவர் கிளம்பி வந்து டோரை வந்து வெளியிலேருந்து க்ளோஸ் பண்ணிட்டு அவர் போயிடுறாரு. நீங்களா, ஐயோ என்ன இது? ஐயோ அவனை பார்க்க மாட்டேன் இனிமேன்னு சொல்லிட்டு நிம்மதியாக சந்தோஷமாக இருந்தேனே, இப்போ இப்படி பண்ணிட்டானே. நான் என்ன பண்ணுவேன் இப்போ? வெளியில் போனால் அவளுங்க வேற கேட்பாங்களே, எங்கடி போனேன் எங்கடி போனேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இருக்கிற நிலைமைக்கு எந்திரிச்சு நடக்க கூட என்ன முடியாது போலயே. ஐயோ இவனை ஏன் தான் நான் பார்த்தனும், ஏன் தான் நானே போய் அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணனோ தெரியல அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி வந்து ஜேயோப் வந்து உங்கள் லைஃப்குள்ளார வந்தார் அப்படின்றது தான் இப்போ வந்து கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் வந்து போகும். லைக் நீங்கள் வந்து ஒரு 8th 9th தான் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணி இருந்திருப்பீங்க. ஸோ ஒரு 9th வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து நீங்கள் வந்து ஜியோபை ஃபர்ஸ்ட்டு மீட் பண்ணுறீங்க. எங்கே மீட் பண்ணுறீங்க? நீங்கள் 8th படிக்கும்போது ஜியோப் வந்து அவர் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்டு. ஸோ அப்போ அந்தளவுக்கு ஒரு ஏஜ் கேப் இருக்கும் உங்களுக்கும் வந்து ஜியோப்புக்கும். ஸோ வந்து எங்கே மீட் பண்ணுறீங்கன்னா, இப்போது ஸ்கூல்லேருந்து காலேஜஸ்க்கெல்லாம் வந்து கூப்பிட்டு போவாங்களே இந்த மாதிரி ப்ராஜெக்ட்டுக்கு, இந்த மாதிரிலாம் வந்து எக்ஸிபிஷன் இந்த மாதிரிலாம் இருக்கலாம் கூப்பிட்டு போவாங்களே. ஸோ அந்த மாதிரி வந்து கூட்டிகிட்டு போகும்போது தான் வந்து நீங்கள் ஜேஹோப்பை வந்து பார்க்குறீங்க ஃபர்ஸ்ட் டைம். பார்த்ததுமே உங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு நான் ஜேஹோப்பை. அப்பவும் வந்து உங்களுக்கு ஸ்கூல் ஃப்ரெண்டாக இருந்தது வந்து தியா தான். அவளை கூப்பிடுறீங்க. என்னடி, மச்சான் மச்சான் அங்கே பாரு அவர் எவ்வளோ அழகா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு வந்து நீங்கள் காட்டுறீங்க. நம்ஜுன், சாரி, ஜிஹப்க்கு பக்கத்தில் இருக்கிற நம்ஜுனை தான் வந்து தியா பார்க்குறாங்க. அம்மாண்டி செம்ம அழகா இருக்காரு, ஹாட்டாக இருக்காரு அப்படின்னு நம்ஜுனை பார்த்து வந்து தியா சொல்லிட்டு இருப்பாங்க. அவர் மட்டும் எனக்கு வந்து என்னோட பாய் ஃப்ரெண்டாக இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அவர் எனக்கு தான் பாய் ஃப்ரெண்டாக வருவார், இல்லை எனக்கு தான், இல்லை எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேருமே சண்டை போட்டுட்ருக்கீங்க. அப்போ தான் வந்து என்னடா அது ஏதோ சவுண்டு, சண்டை போடுற மாதிரி சவுண்டு வந்துக்கிட்டே இருக்கே அப்படின்ற மாதிரி வந்து திரும்பி பார்க்குறாங்க. அங்கே வந்து ஒரு கேங்காக தான் இருந்திருப்பாங்க. லைக் வந்து ஜேஹோப்பு, நம்ஜுன்னு, அதுக்கப்புறமா வந்து லைக் வந்து இன்னும் ஒரு 2 3 பேர்னு வச்சுக்கலாமா. ஸோ அந்த மாதிரி தான் இருக்காங்க. எதுக்கு இவங்க 2 பேரும் இப்படி சண்டை போட்டுட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேஸுக்கு தான் வந்து ஜேஹோப்பு, நம்ஜுன்னு, அப்புறம் இன்னொருத்தங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அவங்களாம் வராங்க. ஏய் ஏய் எதுக்கு இப்படி 2 பேரும் சண்டை போட்டுட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி விலக்கி விடுறாங்க. லைக் வந்து இதில் வந்து நீங்கள் தலையிடாதீங்க, இது எங்கள் 2 பேத்துக்குள்ளே இருக்கிறது அப்படின்ற மாதிரி நீங்கள் 2 பேருமே வந்து சொல்லிவிட்டு அக்கின் சண்டை போட பார்க்குறீங்க. உங்களை வந்து ஜியோவை பிடிச்சிடுறாரு. நம்ஜுன் வந்து தியாவை பிடிச்சிடுறாங்க. எதுக்கு 2 பேரும் இப்படி சண்டை போட்டுட்ருக்கீங்க, அப்படி எதுக்கு தான் சண்டை போட்டுட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து நம்ஜுன் கேட்குறாரு. உங்களுக்கா ஜியோப் உங்கள் ஹேண்டு பிடிச்சதுமே, ஐயோ அவர் என் கையை பிடிச்சிட்டாரு, ஐயோ என் கையை பிடிச்சிட்டானே அப்படின்ற மாதிரி இருக்குது. தியாக்கா, அச்சோ அச்சோ ஏன் ஹாப்பி என்னோட இப்படி நீ கையை பிடிச்சிட்டானே அப்படின்ற மாதிரி இருக்கு. 2 பேருமே வந்து வெக்கப்பட்டு இருக்கீங்க. அதை பார்க்குறாரு ஜியோப், உங்களை பார்க்குறாரு. நம்ஜுன் தியாவை பார்க்குறாங்க. என்னது இது, என்ன பண்ணுறாளுங்க இவங்க 2 பேரும்? என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி தியா கிட்ட நம்ஜுன் கேட்குறாரு. கோபி வந்து உங்ககிட்ட கேட்குறாரு. லைக் வந்து ரொம்ப பிஸி ஆகுது. ஸோ என்கிட்ட வந்து பேசுகிறாங்களே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு அவ்வளோ ஷையாக ஆகுது. என்னடா இது நடக்குது அப்படின்ற மாதிரி நம்ஜுன் கிட்ட ஜியோப் கேட்குறது தெரியலையடா அப்படின்ற மாதிரி இருக்கு.
பாத்தியா, இப்ப கூட அவரு என் கை தான் பிடிச்சிட்டு இருக்காரு. அப்போ அவருக்கு என்னதான் பிடிச்சிருக்கு அப்படின்னு 2 பேருமே வந்து அட் அ டைம்ல ஒரே மாரி சொல்றீங்க. ஆ என்னடி சொல்ற? நீ என்னடி சொல்ற? நான் சொல்ல வேண்டியது நீ சொல்லிட்டு இருக்க? ஏய், நான் சொல்ல வேண்டியது நீ சொல்லிக்கிட்டு இருக்க. ஏய், என்னதான் நான் பண்ணிட்டு இருக்கேன்? இந்த 2 பேரும் சொல்லி தான் தொலைங்களேன் அப்படின்ற மாதிரி ஜியோ கேட்குறாரு. லைக் நீங்கள் வந்து ஜியோவை பார்த்துட்டு நீங்கள் எனக்கு தான் பாய் ஃப்ரெண்டாக வரணும்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கு அவள் வந்து நீங்கள் தான் அவங்களோட பாய் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நான் ஒன்றும் அவரை சொல்ல, நான் சொன்னது இவரை தான் அப்படின்ட்டு தியா வந்து நம்ஜுனை கட்டுறாங்க. ஏன்னா அது அப்படின்னு 2 பேருக்குமே ஷாக்கு. அப்போதான் உங்களுக்கு புரியுது அவள் வந்து தியா வந்து நம்ஜுனை சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போதான் தியாக்கும் வந்து புரியுது நீங்கள் வந்து ஜியோவை சொல்லியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி. அப்போதான் 2 பேருக்குமே அடா அவன் நம்ம ஆள்ல சொல்லலை அப்படின்ற மாதிரி உங்க 2 பேருக்குமே இருக்கு. உடனே வந்து நம்ஜன் பக்கத்து பார்த்து திரும்பிட்டு, ஹேண்ட்ஸம், எனக்கு உங்களை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களோட ஃபோன் நம்பர் தரீங்களா, நம்ம டெய்லியும் பேசலாம் அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. அவள் கேட்கும்போது நான் கேட்க மாட்டேனா அப்படின்ட்டு நீங்களும் வந்து போட்டி போட்டு ஹோபி கிட்ட எனக்கும் உங்கள் நம்பர் வேணும், நீங்கள் தான் இனிமேல் என்னோடய பாய் ஃப்ரெண்டு, நான் உங்களை ரொம்ப லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அவர் உங்கள் அந்த 4 இருக்குல்ல அதை அப்படியே சுண்டி விடுறாரு. ஆ இதுக்கு இப்படி பண்ணுறீங்க? ஏய், உனக்கு என்ன வயசாகுது? ஸ்கூல் தானே படிக்கிற, என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்க நீ? ஆ அதெல்லாம் என்ன இப்போ சொன்னால் என்ன தப்பு? எனக்கு பிடிச்சிருக்கு, நான் சொல்கிறேன், உங்களை பார்த்ததுமே எனக்கு பிடிச்சிருச்சு, அதனால தான் நான் சொல்கிறேன், உங்கள் நம்பரை படுங்களேன் அப்படின்ற மாதிரி வந்து இங்கே நீங்கள் ஹோபி கிட்ட வந்து கேட்டுட்ருக்கீங்க. அங்கே ஆல்ரெடி வந்து நம்ஜுனுக்கா, ஆஹா நம்ம கிட்டலாம் ஒரு பொண்ணு வந்து நம்பர் கேட்குறாளா, இந்த சான்ஸை நம்ம விடலாமா அப்படின்ற மாதிரி அவரோட நம்பரை வந்து தியா கிட்ட வந்து கொடுக்குறாரு. அவளோட நம்பரையும் வந்து லைக் வந்து ஃபோனெல்லாம் இப்போ வந்து ஸ்கூலுக்கு எல்லாம் எடுத்துகிட்டு தான் போகிறாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி தான். ஸோ நம்பரை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. அப்புறமா நான் மெசேஜ் பண்ணுறேன் ஹாட்டி அப்படின்ற மாதிரி வந்து நேமெல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டு அப்படியே அவங்க 2 பேருமே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒழுங்கா ஸ்கூலில் படிக்கிற வேலையை பாரு, சரியா? ஆஹா, எனக்கு நீங்கள் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜியோபை ஹக் பண்ணிடுறீங்க. ஜியோப்க்கு அதே ஒரு மாதிரியா இருக்கு. என்ன பண்ணுற, விட்டு என்ன? முடியாது முடியாது, நான் விட மாட்டேன் உங்களை, எனக்கு நீங்கள் வேணும், நீங்கள் தான் என்னோட பாய் ஃப்ரெண்ட், நீங்கள் தான் என்னோட புருஷன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன பண்ணுற, விட்டு, யாராவது பார்த்தாங்கன்னா பெரிய பிரச்சனையாயிடும் அப்படின்ற மாதிரி ஹோபி சொல்லிக்கிட்டு இருக்காரு. நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா டக்குன்னு வந்து ஜியோபோட அவர் வந்து டிஷர்ட் தானே போட்டிருப்பாரு, அது பிடிச்சி கீழே இழுத்து செம்மையாக கிஸ் பண்ணுறீங்க. ஜியோபா ஒயிட் ஐஸில் பார்க்குறாரு. அவருக்கா என்னடா பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அவர் அப்படி செம்ம டீப்பாக வந்து நீங்கள் கிஸ் பண்ணுறீங்க. லைக் அவரோட லிப்ஸையும் வந்து பைட் பண்ணிட்டு அதை அப்படியே சக் பண்ணுறீங்க. லைக் அவருக்கு அப்படியே ப்ளீட் ஆகுது, அந்த அளவுக்கு நீங்கள் கடிச்சிருந்துருப்பீங்க. அப்படியே ஃபியூ மினிட்ஸ் கழிச்சு அது பிரேக் ஆகுது. உங்களை நான் மார்க் பண்ணிட்டேன், அதுக்கான அடையாளம் இந்த லிப்ஸில் தான், நீங்கள் இனிமேல் எனக்கு தான் அப்படின்ற மாதிரி வந்து நீங்கள் சொல்லிவிட்டு நீங்கள் வந்து தியாவோட கையை பிடிச்சிட்டு அப்படியே போயிட்டீங்க. நம்ஜுன்னா பாய் பேபி, நம்ம அப்புறமா ஃபோனில் பேசலாம் அப்படின்ற மாதிரி நம்ஜுன் சொல்கிறாரு. ஜியோபுக்கா ஷாக்கு, லிப்ஸில் வந்து அப்படியே ப்ளீட் ஆகுது. நீங்கள் பாட்டுக்கு உங்கள் ஃப்ரெண்டை கூப்பிட்டு போயிட்டீங்க. நம்ஜுன் வந்து ஹோபி பக்கத்தில் வந்து கையை போட்டு எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைச்சிட்டா மச்சான் அப்படின்ற மாதிரி அப்படியே ஒரு திரும்பி பார்த்தா ஜியோவோட லிப்ஸில் வந்து ப்ளீட் ஆகுது. என்னடா ஆச்சு உன் லிப்ஸுக்கு? மச்சான், இப்போ அந்த பொண்ணு என்ன பண்ணா தெரியுமாடா? என்னடா பண்ணா? கிஸ் பண்ணிட்டாடா. என்னது? இந்த காலத்து பொண்ணுங்களாம் என்ன ஃபர்ஸ்ட்டாக இருக்காளுங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து லைக் வந்து நீங்கள் வந்து ஜியோவோட நம்பரை வந்து சாரி ஜியோவோட நம்பரை வந்து நீங்கள் நம்ஜுன் கிட்டேருந்து வாங்கியிருப்பீங்க. எப்படின்னா தியா கிட்ட நான் செம்மையாக நச்சு பண்ணி உங்களோட நச்சு தாங்க முடியாமல் நம்ஜுன் கிட்ட கேட்டு அவங்க வந்து நம்பரை கொடுத்து அதுக்கப்புறமா தியா வந்து உங்ககிட்ட நம்பரை கொடுத்து இருந்திருப்பா. டெய்லியும் வந்து நீங்கள் ஓபிக்கு கால் பண்ணி பேசிக்கிட்டே இருப்பீங்க. அவர் அட்டன் பண்ணுற வரைக்கும் நீங்கள் விட்டவே மாட்டீங்க. வீடியோ கால் பண்ணுறது லைக் வேணும்ன்ட்டே வந்து நீங்கள் எல்லாம் என்ன பண்ணுவீங்கன்னா அவனை எப்படியாவது நம்ம வலையில் விழ வைக்கணும்னு சொல்லிட்டு நிறைய ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. எப்படின்னா வந்து
லைக் எப்படின்னா வேணுட்டு லைக் வந்து குட்டையான ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வீடியோ கால் வந்து அவருக்கு பண்ணுறது, இல்லைன்னா வெறும் டவலை போட்டுட்டு மட்டும் வீடியோ கால் பண்ணுறது அப்படின்றலாம் வந்து பண்ணியிருப்பீங்க. ஜியாபுக்கா அவருக்கும் வந்து ஒரு கட்டத்தில் என்ன இருக்குன்னா, நீங்கள் இந்த பண்ணுற இந்த விஷயம்லாம் அவருக்கும் வந்து பிடிக்கும் தான். பட் ஆனால் அவர் என்ன யோசிச்சிருப்பாரு அப்படின்னா, நீங்கள் ஸ்கூல் படிக்கிற பொண்ணு, சின்ன பொண்ணு, கொஞ்ச நாள் இதெல்லாம் வந்து விட்டுரும் அப்படின்ட்டு தான் அவர் வந்து அந்தளவுக்கு அதை பெருசாக கண்டுட்டு இருந்திருக்க மாட்டார். பட் ஆனால் இப்போ வந்து 9th 10th வரைக்கும் அப்படியே தான் வந்து போயிருக்கோம். லைக் வந்து நீங்கள் ஜியோக்கு டெய்லியும் இதே மாதிரி தான் கால் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. 2 இயர்ஸும் இதே பண்ணிக்கிட்டு தான் இருக்கீங்க. ஜியோப்பும் வந்து சரி நம்ம லவ் அக்செப்ட் பண்ணிக்கலாம், அவள் 10th முடிக்கிட்டு அதுக்கப்புறம் அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிஞ்சிருந்திருக்கும். சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள்லாம் வந்து அப்படியே ஜாலியாக அந்த ஸ்கூலில் தான் யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. சில ஃபியூ ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து இருந்திருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து அந்தவும் வந்து ஒரு மழை டைமு ஜியோப் உங்களை பார்க்கறதுக்கு தான் ஸ்கூலுக்கு வந்திருந்திருப்பாரு. சரி அவளோட லவ்வை நம்ம அக்செப்ட் பண்ணிட்டோம், ஸோ நம்ம பார்த்து அதை சொல்லிட்டு வந்துடலாம் அப்படின்றதுக்காக தான் வந்து வந்திருப்பாரு. ஸோ உங்களோட கிளாஸ் எங்கே இருக்குது அப்படின்லாம் வந்து அங்கே இருக்கிறவங்க கிட்ட கேட்டிருப்பாரு. அந்த கிளாஸில் வந்து நீங்கள் மட்டும்தான் வந்து இருந்திருப்பீங்க. இனிமேல் நம்ம இந்த கிளாஸில் இருக்க முடியாதுல்ல, வேறு ஸ்கூல் போகிறோம்ல அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இருக்குது. அப்படியே அந்த வந்து குவைட் மூமெண்ட்டை அப்படியே வந்து நீங்கள் அந்த கிளாஸுக்கு முன்னாடி நின்று அப்படியே வந்து நின்றுட்டுருக்கீங்க. அப்போ தான் வந்து ஜியோப் வந்து உங்களை பார்க்குறாரு, நீங்கள் நின்றுட்டு இருக்கீங்க. அவர் அப்படியே வந்து உங்களை பேக்கப் பண்ணுறாரு. ஐய் பொண்டாட்டி அப்படின்ட்டு சொல்கிறாரு. உங்களுக்கு ஷாக்கு, யாரும் அது அப்படின்னு திரும்பி பார்த்தா ஜியோப்பு. ஹோபி அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஹோபியும் ஹக் பேக் பண்ணுறாரு. அவர் ஹக் பேக் பண்ணதுமே உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஹக் பேக் பண்ணதுமே பொண்டாட்டி. என்ன பொண்டாட்டியா? ஆமாண்டி பொண்டாட்டி. நானும் எவ்வளோ நாள் தான் உன்னை வந்து காய போட்டுகிட்டே இருக்கிறது, அதனால தான் சரி பொண்டாட்டியோட லவ்வை அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கோட லவ்வை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்கு வந்தேன் அப்படின்ற மாதிரி ஹோபி சொல்கிறாரு. உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. சரி அப்போ கிஸ் பண்ணுறீங்க நீங்கள். அவரும் வந்து கிஸ் பேக் பண்ணுறாரு. அப்படியே அந்த கிஸ் வந்து அந்த மழைக்கு சில் காற்றுக்கு என்ன ஆகுதுன்னா அந்த ஹீட்டப் ஆகுது. அந்த ஸ்கூல்லையே யாருமே இல்லை. ஸோ வந்து எக்ஸாம் எல்லாம் இருக்கிறதுனால ஒரு ஹாஃப் டே தானே ஸ்கூல் இருக்கும். ஸோ வந்து ஸ்கூலெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே சுற்றிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் முடிவு பண்ணியிருந்திருப்பீங்க. தியாவும் வந்து உங்களை பார்த்துருப்பாங்க, தேடி இருப்பாங்க, இவங்க கிடைக்கலையே இல்லையே, ஸோ ஒரு வேலை போயிட்டா போல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து கிளம்பி போயிருந்திருப்பாங்க. சரி நம்ஜுன் கூட ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நம்ஜுன் கூட டேட்டுக்கு போயிருந்திருப்பாங்க. லைக் வந்து அங்கேயே வந்து அந்த கிளாஸ் ரூம்லேயே தான் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக உங்களுக்கும் ஜேஹோப்புக்கும் ஒரு லைக் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அது வந்து நடந்திருந்திருக்கும். ஒரு மேக்கப் செஷனு ஃபர்ஸ்ட் டைமுன்றதுனால நீங்கள் ரொம்பவே வந்து லைக் கத்திருப்பீங்க, அழுதுருப்பீங்க. நீங்கள் எவ்வளோ தான் கத்தினாலும் யாருமே வரமாட்டாங்க, ஏன்னா அங்கே தான் யாருமே இல்லையே. ஸோ அப்படி தான் இருந்திருக்கும். லைக் உங்களுக்கா வலிக்குதுன்னு சொல்கிறீங்க. கொஞ்சம் தான், கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டார்டிங் அப்படி தாண்டி இருக்கும், அப்புறம் சரியாகிடும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து அங்கே ஒரு மேக்கப் செஷன் போயிருந்துருக்கோம் கிளாஸில். இப்போ இதெல்லாமே நீங்கள் யோசித்து பார்க்குறீங்க. அன்னைக்கு மட்டும் நான் உன்னை பார்க்காம இருந்திருந்தா இப்போ இந்த மாதிரி நான் இருந்திருக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த டயர்ட்லேயே நீங்கள் அப்படியே வந்து தூங்கிடுறீங்க. லைக் காலேஜ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. லைக் முடிகிற டைம் வந்துருச்சு. ஸோ அப்போ தான் வந்து நீங்கள் எந்திரிக்கிறீங்க. எந்திரிச்சு பார்த்தா டைம் ஒரு 3:34 ஆக போகுது. ஐயோ எவ்வளோ நேரமா? ஓ முதல்ல நம்ம இங்கேருந்து போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் எந்திரிச்சு உங்கள் ட்ரெஸ் எல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு, ஹேர்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நம்ம எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து அங்கே இருந்து போயிருந்திருப்பீங்க. உங்களோட பேக் வேறு இல்லையா? ஐயோ பேக் வேறு இல்லையே, இப்போ என்ன பண்ணுறது? கிளாஸுக்கு போய் பேக் எடுத்தால் கண்டுபிடிச்சிருவாங்களே. சரி இப்போ ஒன்று பண்ணுவோம், நம்ம வந்து வெயில ஊர் சுற்றி வந்தோம் சொல்லி ஏதாவது ஒன்று சொல்லி சமாளித்து நம்ம எஸ்கேப் ஆயிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பெல்லும் அடிச்சிருச்சு, கிளாஸும் வந்து காலேஜே ஓவரு. சரி இப்போ போனதாக கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து உங்களோட கிளாஸுக்கு போகிறீங்க. அப்போ தான் வந்து உங்களோட பேக்கையும் எடுத்துகிட்டு தியாவும் ஐஷுவும் வந்து வெளியில் வந்துட்டுருக்காங்க. அவங்க பார்க்குறாங்க, மூன் நீ எங்கடி போன, எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா?
அது வந்து ஆக்சுவலி நான் அப்படியே வந்து எம்டி கிளாஸும் இருந்துச்சா, அங்கேயே போய் நான் தூங்கிட்டேன் மச்சான். அதான் டைம் போனதே தெரியல. அப்படின்ட்டு நீங்க சொல்றீங்க. பட் ஆனா உங்க கழுத்துலலாம் வந்து ஹிக்கீஸ் இருக்கிறது நல்லா தெரியுது. அத டியா நோட்டீஸ் பண்ணிட்டாங்க. ஓ! எம்ப்டி கிளாஸ் ரூம்ல மேடம் தூங்கிட்டீங்களா? அப்படின்ட்டு ஒரு மாரி கேட்குறாங்க. அ ஆமா மச்சான். அது கொஞ்சம் சரியா தூங்கலையா நான் நைட்டு. அதான் மச்சான். வேற ஒண்ணும் இல்ல மச்சான். ஆஹா! சரி, சரி. இந்தா பேகு. அப்படின்ட்டு வந்து அவங்களும் வந்து அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. சரி, சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ வந்து நீங்களும் வந்து என்ன முடிவு பண்ணுறீங்கன்னா, நம்பலாம் சேர்ந்து கிளப்புக்கு போலாம் அப்படின்ட்டு தான் முடிவு பண்ணியிருந்திருப்பீங்க. உடனே ஐஷுவா, "ஏய் இன்னைக்கு வேண்டாம். நம்ம நாளைக்கு போலாம்" அப்படின்னு சொல்றாங்க. ஏன் நாளைக்கு? பின்ன நம்ம கிளப்புக்கு போனா என்ன? அதுக்குன்னு இருக்கிற ட்ரெஸ்ஸ தானே போடணும் நம்ப. அந்த மாரி ஃபர்ஸ்ட்டு நம்ம இன்னைக்கு ஷாப்பிங் போயிட்டு, அத வாங்கிட்டு, நாம நாளைக்கு கிளப்புக்கு போலாம் அப்படின்ற மாரி ஐஷு சொல்றாங்க. இது கூட நல்ல ஐடியாவா இருக்கே! சரி வாங்க நம்ம ஷாப்பிங் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளப்புக்கு ஏத்த மாரி போய் ட்ரெஸ் எல்லாம் வந்து வாங்கிட்டு, அதுக்கப்புறமா வந்து 3 பேருமே வந்து ஒரு 3 பேருமே பிளாக் ட்ரெஸ் தான் வாங்குறீங்க. பிளாக் டைப் இருக்கிற ட்ரெஸ் தான் வாங்குறீங்க. வாங்கிட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுறீங்க. இப்போ அப்படியே வந்து நைட் டைம் ஆகுது. டின்னர்லாம் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு, நீங்க வந்து உங்களோட ரூம்ல தான் இருக்கீங்க. சரி, சரி நம்ம தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் ஆனா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு, நீங்களும் போய் ஃப்ரெஷ் அப் எல்லாம் ஆகிட்டு, டவல கட்டிட்டு தான் வெளியில வரீங்க. வந்து உங்களுக்கு செம்ம ஷாக்கு. ஏன்னா, அங்க வந்து சேஹப் தான் வந்து படுத்துக்கிட்டு இருக்காரு. உங்களுக்கா? சேஹப் அப்படியே வந்து எப்படி படுத்திருக்காருன்னா, ஒன் சைடா தலையில வந்து கைய வச்சுட்டு, இப்ப அப்படியே உங்கள பார்த்து ஸ்மிர்க் பண்ண மாரி தான் வந்து படுத்துக்கிட்டு இருக்காரு. உங்களுக்கா? ஐயோ! டேய் இவ்ளோ தைரியம் இருந்தா எங்க வீட்டுக்கு என் ரூமுக்கு வந்துட்டு முதல்ல வெளியில போடா! அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கோவமா பக்கத்துல வரீங்க. சேஹப் அலேக்கா தூக்கி உங்கள அப்படியே வந்து பெட்ல படுக்க வைக்கிறாரு. "ஏய் என்ன பண்ற? விட்டுங்க." அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தள்ளுறீங்க. பட் ஆனால் ஜியோபா அவர் உங்களோட 2 ஹேண்ட்ஸையுமே வந்து பெட்டில் பின் பண்ணிட்டு, அவரோட ஒரு ஹேண்டில் வந்து ஹோல்ட் பண்ணிட்டு, அப்படியே வந்து உங்கள் ஃபேஸ் கிட்ட தான் வராரு. "ஏய் பொண்டாட்டி, இப்படி உன்னை பார்க்கும்போது எவ்வளோ செக்ஸியாக இருக்கு தெரியுமாடி? மதியம் பண்ணது பத்தலடி. அதான் இன்னும் கொஞ்சம் சேர்த்து பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு வந்திருக்கேன்." அப்படின்ற மாதிரி ஹோப்பி சொல்கிறாரு. டேய் இப்போ மட்டும் நீ போகல அப்படின்னு வச்சுக்கோ, உன்னை கத்தியே காட்டி கொடுத்துருவேன்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அப்படியா? எங்க கற்று பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்ககிட்ட ஹோப்பி சொல்கிறாரு. நீங்களும் கத்தலான்னு சொல்லிட்டு வாயை திறக்கிறீங்க. அப்படியே செம்ம டீப்பாக ஒரு கிஸ் பண்ணுறாரு. லைக் நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க. நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ண பண்ண என்ன ஆகுதுன்னா, நீங்கள் போட்டுட்டு இருந்த டவல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக லூஸ் ஆகுது. ஒரு கட்டத்தில் அப்படியே வந்து அது கழண்டு விழுந்துருது. இப்போ சியோப்புக்கு கீழே நீங்கள் லைக் நேக்கடாக தான் இருக்கீங்க. ஃபியூ மினிட்ஸ் கழிச்சு கிஸ்ஸு பிரேக் ஆகுது. அவர் அப்படியே வந்து உங்கள் கழுத்துலேருந்து கீழே பார்க்குறாரு. பார்த்தா டவல் உருவி கீழே விழுந்திருக்கிறது நல்லா அவருக்கு தெரியுது. உங்களை பாடி அவர் ரசித்து பார்க்குறாரு. செம்மையாக இருக்குடி நீ. திரும்பவும் இப்படி ஒரு சான்ஸ் கிடைக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. மத்தியானம் பண்ணதுக்கு விட இன்னமும் இப்போ சேர்த்து பண்ணிடலாண்டி அப்படின்ற மாதிரி அவரோட ஹேண்ட் இப்போ உங்கள் செஸ்ட்டு கிட்ட தான் வைக்கிறாரு. அப்போ தான் உங்களுக்கு ஃபீல் ஆகுது, ஐயோ டஃப்னு உருவிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இதை பாரு உனக்கும் எனக்கும் பிரேக்கப் ஆகி எல்லாம் முடிஞ்சிச்சு, ஒழுங்கு இங்கேருந்து கிளம்பு. அதை நீ சொல்லாத. அப்படி இருக்கிறவ மதியம் என்னை கிஸ் பண்ணி அதை நீ பண்ணாமல் இருந்திருக்கணும். ஆனால் நீ பண்ணி தப்பு பண்ணிட்டியே பேபி கேர்ள். இனி எப்பவும் உன்னை விட மாட்டேன். ஐயோ என்னை விட்டுடுடா, நான் பாவம்டா, ப்ளீஸ்டா, வேண்டாம்டா, தெரியாம நான் அப்படி பண்ணிட்டேன், இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன், விட்டுடா அப்படின்ட்டு வந்து லைக் நீங்கள் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. பட் ஆனால் ஜேயோட ஹேண்ட் அப்படியே உங்கள் நிப்ஸு கிட்ட தான் அப்படியே அவர் ரப் பண்ணுறாரு. உங்களுக்கு ரொம்ப மாறி ஆகுது. உங்களையே அறியாமல் திரும்பவும் நீங்கள் வந்து டேடி அப்படின்றீங்க. ஜியோப் ஸ்மிர்க் பண்ணுறாரு. இன்னமும் இது ஆட்டோமேட்டிக்காக வர்றது கொஞ்சம் கூட நிற்கலை போல். அது உன்னோட உடம்புக்கு தெரியுதுடி, தொடுறது யார் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் கரெக்டாக யாருன்னு உனக்கு காட்டிடுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு செம்மையாக சக் பண்ணுறாரு. உங்களுக்கா முடியலை.
லைக் வந்து நீங்களும் வந்து லைக் வந்து ஜியோபோட ஹெட்டை ஹக் பண்ணிட்டு மூன் பண்ணுறீங்க. டேடி டேடி அப்படி பண்ணாதடா, என்ன இப்படி பண்ணி பண்ணி என்ன இப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஜேபி இப்போ உங்களோட ஃபேஸை தான் அவர் பார்க்குறாரு. இப்போ உங்களோட ஃபேஸும் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. லைக் பார்க்குறாரு, ஏய் நீ எது பண்ணா இப்படி ஆட்டாங்கன்னு எனக்கு தெரியாது பாரு. நான் தான் சொன்னேன் என் மேலே எந்த தப்பும் இல்லை, சும்மா நீ சண்டை கட்டிட்டு இருக்க அப்படின்னு. இன்னமும் அப்படி தாண்டி இருக்க, ஏன் என் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா அப்படின்ற மாதிரி அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா உங்களோட கீழே தான் அவர் அப்படியே ரப் பண்ணுறாரு. ஃபிங்கர்ஸும் முன்னேற விட்டுறாரு. கையடு கையடுன்னு சொன்னேன். டாடி எஸ் டாடி. கஃபு தான், உங்களோட கண்ட்ரோல் இல்லை, கான்சியஸும் இல்லை. ஜியோக்கு நல்லா புரிஞ்சிருச்சு நீங்கள் வந்து இப்போ அவரோட கண்ட்ரோலில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே ஒரு மிக்கப் செஷன் போகுது. நீங்களும் வந்து ஜியோவுக்கு செம்மையாக கோஆப்ரேட் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படி தான் அந்த நைட்டு போயிருந்திருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் டே ஆகுது. அவர் வந்து நீங்கள் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி அவர் எந்திரிச்சு ட்ரெஸ் எல்லாம் போட்டு ஒரு 4 o'clock வந்து எப்படி உங்கள் வீட்டுக்குள்ளார வந்து வந்தாரோ அதே மாதிரி இறங்கி வந்து போயிடுறாரு. நெக்ஸ்ட் டே ஆகுது. நீங்கள் பார்க்குறீங்க, உங்களுக்கு செம்ம கோவம் வருது. இவனுக்கு எப்போ பார்த்தாலும் இதே வேலையாக போச்சு, ஃபர்ராக யூஸ் பண்ணுறா பூரா. எனக்கு எனக்கு கோவமாக வருது. எனக்கு என்னதான் நினச்சிட்டு இருக்கான், எப்போ பார்த்தாலும் இவன் என் கூட இதுக்காக மட்டுமே தான் இருக்கான். இத்தனை தான் நான் அவன் கூட பிரேக்கப்பே பண்ணேன். திரும்ப திரும்ப ஐயோ எனக்கு கோவம், எனக்கு அப்படியே பத்திக்கிட்டு வருது. என்னை பார்த்தா அவனுக்கு எப்படி தான் இருக்குதுன்னு தெரியல, எப்போ பார்த்தாலும் இப்படி தான் பண்ணுறான், எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து கோவமாக எந்திரிச்சு கிளம்பி ரெடி ஆகிட்டு வரீங்க. உங்கள் அம்மாவா, ஏண்டி எந்திரிச்சு வரதுக்கு உனக்கு எவ்வளோ நேரமாக நான் கத்திக்கிட்டு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், அதான் வந்துட்டல, ஆல்ரெடி நான் செம்ம காண்டில் இருக்கேன், என்னை திரும்ப கோவப்படுத்துறதுமோ முதல்ல சாப்பாடை கொடு அப்படின்ட்டு நீங்களும் வந்து சாப்பிட்டுட்டு கோவமாக தான் காலேஜுக்கு போகிறீங்க. அங்கே ஆல்ரெடி வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே வந்து வந்துட்டாங்க. மச்சான் மச்சான் வந்துட்டியா மச்சான் அப்படின்ட்டு லைக் வந்து உங்ககிட்ட தான் வராங்க. வாயை மூடிட்டு இருந்துருங்க, ஏற்கனவே நான் செம்ம காண்டில் இருக்கேன் அப்படின்ட்டு சொல்கிறீங்க. ஏண்டி என்னாச்சு, எல்லாம் அந்த ஹோபியால தாண்டி, என்னடியாச்சு அப்படின்ட்டு நீங்கள் வந்து சொல்கிறீங்க. இந்த மாதிரி அவன் பண்ணுறாடி, எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது, இத்தனை நாள் தான் நான் அவன் கூட பிரேக்கப்பே பண்ண, திரும்ப திரும்ப எப்படி தாண்டி பண்ணிக்கிட்டே இருக்கேன், எனக்கு பிடிக்கலடி, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு, அவனை ஹர்ட் பண்ணிகிட்டே இருக்க, சொன்னாலும் ஏன்டி அவன் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறான் அப்படின்னு எமோஷ்னல் ஆகுறீங்க. மச்சான் மச்சான் சரி மச்சான், ஒன்றும் இல்லை மச்சான், அவ்வளோது மச்சான், பார்த்துக்கலாம்டா, நான் வேணா நம்ஜன் கிட்ட சொல்லி பேச சொல்கிறேன்டா, ஒரு அணியும் பிடுங்க வேண்டாம் போ, எனக்கு மூடே இல்லை காலேஜுக்கு வர்றதுக்கு. சரிடி, காலேஜ் நேற்று தாண்டி வந்தோம், இப்போ ஒன்றும் பண்ண முடியாது, நேற்றுலேருந்து தான் காலேஜ் ஸ்டார்ட் ஆச்சு, ஒழுங்காக வா, இல்லை கிளாஸுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் கிளாஸுக்கு போகிறீங்க. அதே மாதிரி ஜியோவும் வந்து கிளாஸுக்கு வராரு. ஆனால் சுத்தமாக நீங்கள் ஓபியை கண்டுக்கவே இல்லை, லைக் வந்து பார்க்கவும் இல்லை, அவங்களால அவ்வளோ கோவமாக இருக்கீங்க. ஜியாவும் அதே மாதிரி தான் இவங்களை வந்து கிளாஸில் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் அந்த மாதிரி தான் வந்து அவரும் வந்து பார்க்குறாரு. லைக் வந்து நான் இதை வந்து இங்கேயே ஸ்டாப் பண்ணிக்கிறேன், ரொம்ப வந்து லைக் 1 hour மேலேயே போயிடுச்சு. இதை வந்து ஒரு 2 ஷார்ட்டாக வச்சுக்கலாம். இதுக்கப்புறமா என்ன நடக்குது அப்படின்றத வந்து நெக்ஸ்ட்டு பார்ட்டில் வந்து பார்க்கலாம். ஜியோ வந்து உங்களை எப்படி வந்து அவர் கன்வின்ஸ் பண்ணுறாரு, எப்படி வந்து அவர் உங்ககிட்ட பிஹேவ் பண்ணுறாரு, என்ன ஃப்யூச்சரில் நீங்கள் 2 பேருமே சேருவீங்களா இல்லையா அப்படின்ற எல்லாமே வந்து நெக்ஸ்ட்டு ஒரு பார்ட்டில் பார்க்கலாம். இது எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கடா ஃபெரிஸ், ஓகேவா? ரொம்ப லாங்காக போயிடுச்சு. லைக் வந்து ஒரே டைமாக உட்காந்து நான் இதை வந்து ரெடி பண்ணுறேன். ஸோ வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கேட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே லைக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணி விட்டு போங்கடா ஃபெரிஸ், ஓகேவா? அவ்வளோதான், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.